ஆமென். அப்படி அமர்ந்து கொள்ளலாம். வந்திருக்கிற யாவருக்கும் பெத்தேல் சுவிசேஷ ஊழியர்களின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டோம். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்னும் உள்ளது என்றும் உள்ளது. அல்லேலூயா. இந்த இடத்துல இந்த பலிபீடத்தில் நின்று உங்களோடு பேசுவதற்கு எவ்விதத்தை நான் தகுதி உள்ளவன் அல்ல. நான் பாவிலையும் பிரதான பாவி, ரொம்ப ஒரு மோசமானவன். வாழ்க்கையில் இருந்து தூக்கி எடுக்கப்பட்ட ஒரு தேவதாசனாக இன்னைக்கு நிற்கிறேன். எவ்விதத்தில் எனக்கு தகுதி கிடையாது. வந்த நேரத்திலிருந்து இந்த கூடாரத்தில் ஒரு முறை நாங்கள் வந்துட்டு கடந்து போகும்போது இந்த கூடாரத்தை வச்சு தான் ஆண்டவர் சொன்னார், எல்லா காவலோடும் காத்து கொண்டபடினால ஜீவ ஊற்றி என்ன செய்யுமா புறப்படும் சொன்னார். என்ன காவலோடு? எல்லா காவலோடும். இதை தான் எனக்கு ஆண்டவர் மைண்டில் எனக்கு அந்த நாளில் கொடுத்தார். பெலிஸ்து பிரதர் எனக்கு ஊழியம் தருவார், நான் இவர்களோடு ஐக்கியப்படுவேன், இந்த இடத்துக்கு வருவேன் நான் நினைக்கல. ஆனால் என்னை இயேசு கூட்டிட்டு வந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த இடத்துல நான் பேசுவதற்கு தகுதி உள்ளவன் அல்ல. வந்திருக்கிற நல்ல மூப்பர்கள், தேவதாசர்கள், அப்பா பாஸ்டர்மார்கள் வந்திருக்கிறாங்க, பாஸ்டர் அம்மா வந்திருக்கீங்க. உங்கள் மத்தியில் பேசுவதற்கு எனக்கு உண்மையிலே எந்த ஒரு பலனும் கிடையாது. ஏன்னா நான் ஒரு சபையில் ஒரு நீண்ட நாட்களாக ஒரு பெந்தைகோஸ்து பின்னணியில் இருந்து வளர்ந்தேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தேன்னு சொல்லுகிறதுக்கும் பேக்ரவுண்டில் ஒன்றும் கிடையாது. சிஎஸ்எஸ் சபையில் நான் பல வருடமாக நல்ல ஒரு கிறிஸ்தவனாக வாழ்ந்தேன்னு சொல்லுகிறதுக்கும் எனக்கு பலன் கிடையாது. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், அப்படி உள்ள வந்தேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அன்னைக்கு நம்ம எல்லாரோடும் என்னோடும் உங்களோடும் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளோடும் சத்தத்தை கேட்கிற யாவரோடும் அன்பா அழைத்த பெலிஸ்தனோடும் அவரோட குடும்பத்தோடும் நம்ம எல்லாரோடும் ஆவியானவர் பேசுவாராக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாருமே நம்ம தேவனுக்கு முன்பதாக யார் தான்? தகுதி இல்லாத, சொல்லுங்க, தகுதி இல்லாத பிள்ளைகள் தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதாவது இன்னைக்கு கூட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா திரளா கூட்டம் போவாங்க. அங்க இப்படிப்பட்ட செபத்தை நினைச்ச முடியாது. சொல்லுங்க, இப்படிப்பட்ட செபத்தை நினைச்ச முடியாது, பார்க்க முடியாது. இப்படிலாம் தாசர்களை பார்க்க முடியல. இன்னைக்கெல்லாம் நிறைய பக்கம் துறவுகளை மூடியாச்சு. அதான் ஐயா சொல்லும் போது, பின்னால ஐயா சொல்லும் போது எனக்கு நல்ல தெளிவா என் மைண்ட்ல பட்டுச்சு. இன்னைக்கு மோகனை கூட்டத்துக்கு போகக்கூடாது, அங்க கூட்டத்துக்கு போகக்கூடாது, இங்க கூட்டத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய காலகட்டங்களுக்கு என்ன செஞ்சுட்டு ஊழியங்கள் என்ன செஞ்சுட்டு வந்துட்டு, அதனால இருக்கிற கொஞ்ச பேர் நாம என்ன செய்ய கூடாது, பெலிஸ்தரா மாறாதபடி வைராக்கியமுள்ள தேவ ஜனமா மாறனுக்கு தான் இந்த மானூர் வட்டாரத்தில் ஆண்டவர் இப்படிப்பட்ட கூடாரத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆவியானவரே எங்களோடு பேசுகிறார். ஆவியானவரே எங்களோடு பேசுவீராக. எங்களுக்கு ஆதாரம் நீங்க தான் டாடி. இவ்வளவு நேரம் ஆண்டவரே நாங்கள் பாடினோம், ஆராதித்தோம், அநேக ஜெபகுறிப்புகளுக்காக நாங்கள் ஜெபித்தோம் டாடி. அந்த ஜெபகுறிப்பெல்லாம் பரலோகத்தில் கேட்டிருக்கோம் ஆண்டவரே, அது உங்கள் காதுகளில் விழுந்திருக்கும் நாங்கள் விசுவாசிக்கிறேன் சப்பா. தொடர்ந்து இருக்கிற இந்த வேளையில் ஆண்டவரே எங்களை நீர் மறைத்து ஆண்டவரே, அடியானை மறைத்து ஏசப்பா. தகுதி இல்லாதவன் ஆண்டவரே, ஒரு விபச்சார குழியில கிடந்த ஆண்டவரே, ஒரு குடிகார் என்கிற ஒரு குடிக்கு அடிமைத்தனத்தில் கிடந்த என்ன ஆண்டவரே, இந்த பலிபீடத்தில் கொண்டு வந்து இந்த மானூர் வட்டாரத்தில் கொண்டு வந்து ஆண்டவரே என்னை இந்த பலிபீடத்தில் நிறுத்திருக்கிற நல்ல தெய்வமே உமக்கு கோடி சோத்திரம். நன்றி. வந்திருக்கிற தேவதாசர்களுக்காக, வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக, இந்த ஊழியங்களுக்காக நான் பரலோகத்துக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எங்களோடு நீர் பேசுவீராக ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை மன்னாவை எங்களோடு வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ரொம்ப நேரம் ஆயிட்டு, 2:30 மணிக்கெல்லாம் முடிச்சிருவோன்னு சொல்லி பெலிஸ்தனே உடைய வீட்டம்மா சொன்னாங்க. மணி இப்பவுமே 2:30 தாண்டிட்டு நினைக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மணி 2:15. ஆனாலும் வந்திருக்கிற நம்மள ஆண்டவர் நினைச்சுவாரு, திருப்தியாக்கி இன்னைக்கு கொண்டு போவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எடுத்து வாசிங்க சங்கீதங்களின் புஸ்தகம். எல்லாரும் பைபிளை புரட்டி கொள்ளுங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம். எல்லாரும் பைபிளை புரட்டுங்க. எனக்கு சரியா தமிழ் படிக்க தெரியாது, அதனால நான் சில வார்த்தைகளை திக்கினால் கூட என்னை நீங்க யூடியூப்ல போடாதபடி என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, செல்லு ஒரு பக்கம் ஓடுது, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி படபடன்னு வருது. ஆமா, சங்கீதம் 62 5ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. நல்லா எல்லாரும் கவனிங்க. என் ஆத்துமாவே
தேவனை நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது யாரால வரும்? யாரால வரும்? இயேசுவால வரும். நல்லா கவனிங்க. என் ஆத்துமாவே நான் அன்பு இருக்கிறேன், நீ அமர்ந்திரு. நான் நம்புகிறது யாரால வரும்? யாரால வரும்? ஏன் வரல? ஏன் வரல? ஏன் தேசத்துல எழுப்புதல் வரல? ஏன் சபைக்குள்ள மீட்பு வரல? ஏன் ரட்சிப்பு வரல? ஏன் விபச்சாரம் இன்னும் மாறல? ஏன் குடியடிமத்தனை மாறல? ஏன் இன்னும் சத்ருவை துரத்த முடியல? ஏன் குடும்பத்தின் சூழல் இன்னைக்கு மாறல? ஏன் தேசத்தில் உள்ள அதிகாரங்கள் மாறல தெரியுமா? நம்ம ஆத்துமா என்ன செய்யலனும்? நம்ம ஆத்துமா என்ன செய்யல? நல்ல கவனமா வாசிங்க. என் ஆத்துமாவை தேவனை நோக்கி அமர்ந்து. அன்னைக்கு தாவீது, சங்கீதக்காரர் தாவீது சொல்றார், என் ஆத்துமாவை அமர்ந்திருங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் ஆத்துமா அமர்ந்திருக்கல, கணவன் மனைவிக்குள்ள அமர்ந்திருக்கல, சபைக்குள்ள அமர்ந்திருக்கல, ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன செய்யல? ஆத்துமா அமர்ந்ததுனாலதான், ஆத்துமா அமர்ந்து இருக்காதனாலதான் இன்னைக்கு என்ன பண்ண முடியல? நம்ம நம்புகிறது வரல. அல்ல சொல்லுங்க, ஏன் வரல? நம்ம நம்புறோம், நம்ம விசுவாசிக்கிறோம். நம்ம ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்டது கடுகளவு தான். அந்த கடுகளத்துக்கு மேல நம்மகிட்ட விசுவாசம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு. எல்லா காரணமும் இருந்தும் கூட நம்ம நம்பி இருக்கிற காரியம் நமக்கு ஏன் நடக்கலன்னு சொன்னா, நம்ம ஆத்துமா எங்க இல்ல? கொஞ்சம் பேசுங்க. நம்ம ஆத்துமா எங்க இல்ல? தேவனோட அமர்ந்து இருக்கல. நம்ம அமர்ந்து இருக்காதனாலதான் இந்த பிளவுகள், இந்த பிரச்சனை வர்றதுக்கு காரணம் தெரியுமா? நம்ம ஆத்துமாவுக்கு நமக்கு கனெக்டிங் இல்ல. நம்ம ஆத்துமாவுக்கு இயேசுவுக்கு உடன்படிக்கை இல்ல. அந்த ஆத்துமாவை இயேசு பார்க்கல. நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம ஆண்டவரை தேடுகிறோம், கடவுளுக்கு உச்சரிப்பு இருக்குது. ஆனா ஆத்துமாவுக்கு யாருக்கு சம்பந்தம் இல்ல? பேசுங்க. யாருக்கு சம்பந்தம் இல்ல? இயேசுவுக்கு ஆத்துமாவுக்கு சம்பந்தம் இல்ல. சம்பந்தம் இல்லாததுனாலதான் இன்னைக்கு சம்பந்தம் இல்லாதவன் உள்ள வரான். உங்களுக்கும் ஆத்துமாவுக்கும் சரியான சம்பந்தம் இருக்கும், உங்களுக்கும் ஆத்துமாவுக்கு ஒரு பிணைப்பு இருக்கும், உங்களுக்கு உங்க ஆத்துமாவுக்கு ஒரு கனெக்டிங் இருக்கும். உங்க ஆத்துமாவை இயேசு சுத்திக்கு இருக்கிறார், இல்ல உங்க ஆத்துமா ஆண்டவர் கரம் பிடிச்சிருப்பாருன்னு சொன்னா நம்ம நம்புறது யாரால வந்திருக்கோம்? சொல்லுங்க, யாரால வந்திருக்கோம்? இயேசுவால வந்திருக்கோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வராதது காரணம் நம்ம ஆத்துமா அமரலங்க. இன்னைக்கு அமரல, இன்னைக்கு அமர்ந்திருக்கல, சபைகள் அமர்ந்திருக்கல, குடும்பங்கள் அமர்ந்திருக்கல, பிள்ளைகள் அமர்ந்திருக்கல, தேவதாசர்கள் ஊழியர்கள் அமர்ந்திருக்கல, எந்த ஊழியமும் இன்னைக்கு அமர்ந்திருக்கல. ஒரு ஊழியத்துக்கு வரமா ஒரு ஊழியம் எழும்பிச்சு, ஒரு சபைக்கு வரமா இன்னொரு சபை எழும்பியாச்சு. அவன் கூட்டம் நடத்த, நான் கூட்டம் நடத்துவேங்க. கள்ளத்தனமான ஓநாய்கள் என்ன செஞ்சாச்சு? எழும்பினதுனாலதான் ஆத்துமா இன்னைக்கு அதிகமா வெளியே வருது. ஆத்துமா சுயம் வெளியே வருது. ஆத்துமா பரலோகத்துக்கு நேரம் பார்க்கணும் போலிய. இன்னும் ஆத்துமா இன்னைக்கு எங்க போயிட்டு? உலகத்துக்குள்ள. சொல்லுங்க, எங்க போயிட்டு? உலகத்துக்குள்ள போயிட்டு. உலகம் மூடுது. உலகம் காரியங்களை உங்களை மூடுது. உலகத்துக்கு ஆரியங்களை என்ன செய்யறாங்க? இம்பார்ட்டன் பண்றான். இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த விஷம் தரிச்சாச்சு. ஆத்துமாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனாலதான், அந்த ஆத்துமாவை அடக்கி கொள்ளாதனாலதான் இன்னைக்கு நம்மளால நினைச்ச முடியல. ரட்சிப்ப சொல்லுங்க, ரட்சிப்ப எங்கெங்க இருக்கு? எங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம். வாரத்துல எத்தனை ஆத்துமா நீங்க ஆதாயப்படுத்துறீங்க? கை தூங்க போ. நான் இந்த வாரத்துல ஒரு ஆத்துமா, மாதத்துல ஒரு ஆத்துமா. ஏன் இல்ல? நம்ம ஆத்துமாவில் என்ன இல்ல? சொல்லுங்க, நம்ம ஆத்துமாவில் என்ன இல்ல? நம்ம ஆத்துமா அமர்ந்திருக்கல, தேவ சமூகத்தில் நம்ம அமர்ந்திருக்கல. ஏசுன்னா யாரும் தெரியல, கடவுள் ஜீவன் நமக்கு தெரியல. அந்த நல்ல தேவன் நமக்கு தெரியும்னு சொன்னா, அந்த நல்ல ஜீவனத்தின் வார்த்தை நமக்கு தெரியும்னா, அந்த நல்ல ஜீவனத்தை நம்ம பின்பற்ற நினைச்சிருந்தோம் சொன்னா, நம்ம ஆத்துமா எதை நம்பி இருக்கிறோ அது நமக்கு என்ன செய்ய? நிறைவாக வந்திருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இன்னைக்கு சொல்றேன், நான் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு, நம்ம நம்பி இருக்கிற காரியம் நமக்கு நடக்கலைன்னு சொன்னா, நம்ம செபிக்கிற செபத்துக்கு முழங்காலுக்கு பதில் வரலன்னு சொன்னா, நம்ம கேட்கிற விண்ணப்பம் பெட்டியல் பரலோகத்துல கேட்கப்படலைன்னு சொன்னா, நமக்கு தேவன் பதில் கொடுக்கலன்னு சொன்னா, உங்களுக்கும் உங்க ஆத்துமாவுக்கும் இயேசுவுக்கு என்ன இல்ல? என்ன இல்ல? தொடர்பு இல்லை. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. யாருக்கும் தொடர்பு இல்ல? இயேசுவுக்கும் உங்க ஆத்துமாவுக்கும் என்ன இல்ல? தொடர்பு இல்லை. அல்ல சொல்லுங்க. அங்க சங்கீதக்காரர் தாவீது அழகா சொல்றாரு பாருங்க, என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்து. எதை நோக்கி அமர்ந்து இருக்கணுமா? இன்னைக்கு நம்ம ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திருக்கு? யோசனை பண்ணி பாருங்க. இல்ல, எந்த ஆத்துமாவும் இல்லை. என்னையும் சேர்த்தான் சொல்றேன். நம்ம யாரும் தேவனை நோக்கி இல்லை, யாரும் தேவனை நோக்கி அமர்ந்திருக்கல. சபைகள் இல்லை, குடும்பங்கள் இல்லை, பிள்ளைகள் இல்லை, யாரும் இல்லை. அதனாலதான் தேசத்தில் இப்படி நடக்கு. ஒரு ஊழியங்களுக்கு ஒரு ஊழியர் எதிர்ப்பு வந்தது காரணம் யாரு தெரியுமா? நாம தான். இன்னைக்கு பெலிஸ்தியர் நாம தான். பெலிஸ்தியர் யாரு சொல்லுங்க? யாரு? நாம தான். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் நீங்க வார்த்தையை ரிசீவ் பண்ணாதான் என்னால பேச முடியும். நீங்க மங்கு மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சங்கடம்.
உங்களுக்காக அங்கே கொச்சியில் சாப்பாடு ரெடி ஆகிட்டு நானும் நேற்று இரவுலேருந்தே உபவாசம் இருக்கேன். என்னமோ தெரியல, இந்த பெருசு பிரதர் ஆண்டு ரொம்ப நேசிக்கார். எனக்கு நேற்று பகலில் அவ்வளோ பிரச்சனை, என் பிஸ்னஸில் அவ்வளோ நெருக்கடி, இன்றைக்கி காலையில் எனக்கு மீட்டிங் கிளம்ப முடியல, அவ்வளோ நெருக்கடி, அவ்வளோ தடை, நான் இரவெல்லாம் தூங்கலை, அவ்வளோ போராட்டமாக இருந்தது எனக்கு. காலையில் எழுந்து என்னால் முழங்கால் போட முடியல, 2 முட்டுகளே எனக்கு காலை வெட்டி எடுத்த மாதிரி வலி, அவ்வளோ ஒரு போராட்டமாக இருந்துச்சு. அப்போவுமே நினச்சேன், இந்த ஊழியத்தில் ஏதோ ஒரு ஜீவ ஊற்று புறப்பட போகுது. ஆமென் சொல்லுங்க. ஏதோ ஒரு நதி புறப்பட போகுது. ஆமென் சொல்லுங்க. ஏதோ ஒரு கனி கொடுக்க போகுது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆத்துமா அமர பண்ணணுங்க. நம்ம ஆத்துமா அமரலைன்னு சொன்னா நம்ம வெற்றி சிறக்க முடியாது. ஆபிரகாம் காலத்தில் ஆபிரகாம் தன் ஆத்துமாவை அடக்கி கொண்டார். ஆத்துமா அமர செய்ததுனால தான் அந்த பிள்ளையை கூட்டிட்டு போனார். அவர் பிள்ளையை கூட்டிட்டு போகும்போது சாராளுக்கு தெரியாது, சாராள்கிட்ட சொல்லப்பட்டது இல்லை வேதத்தில். ஆபிரகாம் அழைக்கும் போதும் பிள்ளையை பலியிட கொண்டு வான்னு சொல்லும் போது சாராளுக்கு தெரியாது. அப்படி வேலைக்காரர்களை கூட்டி 3 நாள் இரவும் பகலும் பிரயாணம் பண்ணி அந்த மனுஷங்க கடந்து போனார். கடந்து போனது மாத்திரம் இல்லை, ஒரு எல்லைக்கு போன உடனே தன்னோட வந்து வேலைக்காரங்கிட்ட என்ன சொல்லலை, அந்த ரகசியத்தை சொல்லலை, தன் பிள்ளையாண்ட சொல்லலை. நானும் என் பிள்ளையாண்ட அவட போய் திரும்பி வருவோம் தான் சொன்னாங்க. ஆனால் இயேசு என்ன சொன்னார், உன் பிள்ளைய இப்படிதான் நமக்கு அழைப்பு இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த அழைப்பை நம்ம புரிந்து கொண்டோம் அப்படின்னா நம்ம ஆத்துமா எதை நோக்கி நிற்கணுமோ, நம்ம ஆத்துமா எதை வாஞ்சிக்கணுமோ, நம்ம ஆத்துமா எதை தேடணுமோ அதை சரியா தேடுதுன்னு சொன்னா அந்த ஆபிரகாம் திரும்பி வந்தது போல, அந்த ஆபிரகாமை திரும்ப பூமியில தேவன் மலையிலிருந்து இறக்கினது போல உங்களை என்னை என் குடும்பங்களையும் நம்ம சபைகளை இறக்கி அவர் அற்புதங்களையும் கையை தட்டி இயேசுவின் நாமத்தால அவர் நம்மளை அதிசயமாய் நடத்த அவர் சர்வவல்லமையுள்ள தேவன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆத்துமா அமர்ந்து அவதிப்படுத்த முடியல. உடனே கர்ச்சிக்கிறோம், உடனே முறைப்பு வருது, உடனே கோபம் எரிச்சலும் பகையும் தான் வருது. அதனாலதான் நினைச்ச முடியல. ஆதி காலத்தில் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பனைக்கு பெற்றுக்கொள்ள முடியல, ஆதி காலத்தில் இருந்த துறவனைக்கு தோண்ட முடியல, ஆதி காலத்தில் இருந்த கிருபனைக்கு வெளிப்படாததுக்கு காரணம் தெரியுமா, இப்பிரபஞ்சத்தில் வாழ்கிற நாம இன்னும் ஆத்துமாவை நினைச்சல அமர பண்ணல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் பிரசங்கம் பண்றேன், எனக்கு இங்கே பிரசங்கம் பண்ணி தேவனுடைய ஊழியத்தை செய்து நான் சாப்பிடுன்னு எனக்கு கணக்கே இல்லை. என்னை ஆண்டு நல்லா வச்சிருக்கிறாரு. என் 34 வயசு தான் ஆகுது. ஒரு மனைவியும் 2 பிள்ளைகள் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. அம்மனைக்கு எல்லாரும் பாட்டு பிடிக்க ஒன்று, செப்போரிப்பு நடத்த ஒன்று, ஆமாம் எல்லாத்துக்கும் ஒன்று வச்சுருக்காங்க. அல்லேலூயா. ஆமாம். என்ன அப்படி காலகட்டத்தில் ஆண்டவர் ஒரு மனைவி 2 பிள்ளையும் கொடுத்துருக்காரு. அதனால் அந்த மனைவி பிள்ளைகளுக்கும் எனக்கு கொடுத்த ஒரு கம்பெனி கொடுத்துருக்காரு. பிஸ்னஸை பண்ணுறதுக்கு ஆண்டவர் செஞ்சுருக்காரு. நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறார், எந்த குறையும் கிடையாது. ஆனால் அதெல்லாம் தாண்டி எனக்கு அவர் பிச்சை போட்ட ரட்சிப்பு என்ன செய்யணும். ஆமென் சொல்லுங்க. எனக்கு பிச்சை போட்டாருங்க. நான் குட்டிக்காரன், நான் பயங்கரமான விபச்சாரி, எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டவன், சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவன், எல்லாரையும் நாங்கள் ஒஸ்டான குடும்பம். எங்கள் குடும்பத்தை இன்னைக்கு சொல்லுவான் விபச்சார குடும்பம் தான் இன்னைக்கு எங்களை சொல்லுவாங்க. எங்கள் தாத்தா பாட்டிக்கு அந்த பேர், எங்கள் அம்மா அப்பாவுக்கு அந்த பேர், நாங்கள் பிள்ளைகளுக்கு எங்களுக்கு அந்த பேர் தான். ஆனால் அந்த துறவுலேருந்து எடுத்தார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் நான் உங்கள்கிட்ட கெஞ்சுறேன். நமக்கு பணம் ஒரு பொருட்டல்ல, நம்ம வாழ்கிற வாழ்க்கை நமக்கு ஒரு பொருட்டல்ல, நம்ம ஓடுகிற ஓட்டம் நமக்கு ஒரு பொருட்டல்ல. இன்ப இயேசு ராஜாவை மாத்திரம் நினைச்சணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த தாசர்கள் பார்த்தாங்க, அந்த தாவீது பார்த்தாரு. அதனால அவளை ஸ்ட்ராங்கா சொல்றேன், ஆத்துமாவே அமர்ந்து நான் நம்புகிறது அவராலே வரும். எவ்வளவு உறுதித்தனமா சொல்றாரு. இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியுதா? இன்னைக்கு இவ்வளவு ஜெப குறிப்பு நம்ம ஜெபம் பண்ணோம். நீங்க வெளியே போய் பாருங்க, ஒரு கிரியை நடக்கட்டும், ஒரு அற்புதம் நடந்திருக்கட்டும், ஒரு காரியம் நடந்திருக்கட்டும். ஏன் நடக்காது தெரியுமா? நம்மளிடத்துல என்ன இல்லை? உண்மை இல்லை, நம்மளிடத்துல ஒருமனை இல்லை, நம்மளிடத்துல நல்ல ஐக்கியம் இல்லை, நல்ல ஜீவனத்தின் காரியம் இல்லை, ஒருவருக்கு ஒரு அன்பு தாழ்த்த முடியல, ஒருவருக்கு ஒரு சகிக்க முடியல, ஒருவருக்கு ஒரு அன்பா நினைச்ச முடியல, கரங்களை கொறுக்க முடியல. அந்நாட்களை காட்டி கொடுத்த கூட முத்தம் கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம ஊழியத்தில் நினைச்ச முடியல, ஆவியில முத்தம் கொடுக்க முடியல, ஆவியில கை கொடுக்க முடியல, ஆவியில பிள்ளைகளோட இணைய முடியல, சபைக்கு சபை இணையல, பிள்ளைகளும் இணையல, சபையின் விசுவாசிகள் அவ இருந்த இடத்துல அவ இருந்த இடத்துல போன வாரம் ஒரு பாஸ்டர்ட்ட சின்ன பையன், ஒரு ஊழியம் இருக்கு போறீங்களா அப்படின்னு, பெண்டியா சர்ச் பாஸ்டர், பெண்டியா சர்ச்சில் வளர்ந்த பையன், ஒரு பையன் ஒரு ஊழியம் இருக்கு போறிய தம்பின்னு அவன் சொன்னா, என்ன சர்ச்சு அப்படின்னு கேட்டான்.
தம்பி சிஎஸ்ஐ சர்ச்சில் உபவாச கூட்டம் ஏன் அப்படின்னு. அவன் சொல்லுதான், எனக்கு உண்மையிலே எனக்கு கடவுள் என் கூட இருக்காரா இல்லை அவர் என்னை வேறு மாதிரி நடத்துறாரு, எனக்கு ஒரு மாதிரி என் ஆவியில் கலக்கமாயிட்டு. நான் பெண்டியா சர்ச்சில் தான் பிரசங்கம் பண்ணுவேன், சிஎஸ் சர்ச்சுக்கு நினைச்ச மாட்டேன். எங்கே போக மாட்டேன்? என்ன ஆவி? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? பூரண பெந்தேகோஸ்தில் இருக்கான், பூரண பெந்தேகோஸ்து சபையிலேருந்து வளர்ந்துருக்கான், ஃபுல்லாக ஒயிட் அண்ட் ஒயிட்டு, எல்லாம் கரெக்டாக இருக்குது, பைபிள் பெருசாக இருக்குது, எல்லாம் சரி. ஆத்துமா எங்கே அமரல? ஆத்துமா எங்கே அமரல? யாரை நோக்கி அமரல? தேவனை நோக்கி அமரல, வளர்த்த பாஸ்டரை நோக்கி இருக்கு. எங்க பாஸ்டர் சொன்னாரு, நான் எந்த சபை சொன்னிச்சு? எனக்கு உண்மையில ஒரு சந்தேகம் இருக்கு பெலிசானே. பெந்தேகோஸ்துக்கு ஒரு பரலோகமும் சிஎஸ்ஐக்கு ஒரு பரலோகமும் ஆர்ச்சுக்கு ஒரு பரலோகம் இருக்கா? இருந்தா சொல்லுங்க, பார்த்துட்டு வருவோம். பசு பிடிச்சுன்னா நானும் செலவழிக்கேன். எது வழி இருக்கா? அந்த வழி இல்லை இருக்கா பாஸ்டர்? எங்கேயுமே இல்லை. இருக்கா? அப்போ நம்ம ஆட்கள் எப்படி ஆயிட்டாங்க? ஆத்தும மனுச்சியில அமரல. இன்னைக்கு இப்படி தான் ஊழியங்கள் ஆயிடுச்சு. எப்படினாலும் போகலாம், எப்படினாலும் பயணிக்கலாம், எப்படினாலும் நடக்கலாம், எப்படினாலும் போகலாம் என்ன சொல்லி ஓநாய்கள் என்ன செஞ்சுட்டு வெள்ளைச்சட்டை போட்டாச்சுன்னா, கருப்புலர் பேண்டாஜ் போட்டாச்சுன்னா நானும் வாய்ப்பு இல்லை ராஜா. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வாய்ப்பு கிடையாது. அதெல்லாம் இப்பிரபஞ்சத்தின் வாழ்க்கை, இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம். ஆனா பாட்டை படிக்க சொல்லுங்க. மார்போடு அணைத்தாரே மன கவலை, இப்படிலாம் பாட்டு வருது. ஆனா பாட்டுக்கு ஒத்தவாறு என்ன செய்யல? பேசுங்க ஆத்தா, நடக்கல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மாத்துமா அமர்ந்து இருக்கணுங்க. நான் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்றேன், என் கம்பெனி எடுத்துருங்க ஏசப்பா. எனக்குன்னு 1 கோடி ரூபாய்க்கு ஆண்டவர் வீடு தந்தாரு, அந்த வீடை எடுத்துருங்க. என் பேங்க் பேலன்ஸ் எடுத்துருங்க, எல்லாத்தையும் எடுத்துருங்க ஏசப்பா. நீங்க மட்டும் என்னை விட்டு நல்ல பங்கு என்ன செஞ்சிடக்கூடாது சொல்லுங்க. நான் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கேன், ஆண்டவர் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டால் சென் ஜீவனை நஷ்டப்படுத்தின லாபம் என்ன? ஒன்றும். நான் உங்களை சிம்பிளா முடிஞ்சிடும். எனக்கு எல்லாருக்கும் வேற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் இன்னைக்கு ஊழியெல்லாம் என்ன ஆயிட்டு? ஆமாம், ஊழியனால இன்னைக்கு விளையாட்டு ஆயிட்டு. ஊழியனா என்ன செஞ்சுட்டு, அவன் பெரியவனா நான் பெரியவனா, அவனா இவன். போன வாரம் ஒரு ஊழியக்காரர் சொல்கிறார், ஒரு ஊழியர் கூட்டத்துக்கு எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. அந்த ஊழியர் கூட்டத்துக்கு நல்ல ஒரு மட்டன் சாப்பாடு போடணும். அப்போ என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. நான் அப்போ சொன்னேன், அண்ணே நான் வர முடியாதுன்னு நினைக்கிறேன், எனக்கு ஹாஸ்பிட்டல் போக வேண்டியிருக்கு. நம்மளோட உடனூழியராக இருக்கிற முத்துராட்சியும் வர முடியாது, அவன் சூழ்நிலைக்கு அவன் போக வேண்டியிருக்கனே அப்படின்னு சொல்லி நான் முடிச்சிட்டேன். அப்போ அவர் சொல்கிறாரு, நல்லா கவனிங்க, டேய் நீ என்னடா ஊழியம் பண்ண? என் கூட இருக்கிறவன் உன்னை விட 10 மடங்கு ஊழியத்துக்கு போயிட்டான், அவனே என் கால் மாட்டில் அடக்கான். நீ என்ன? ஆத்துமா 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 எங்க நோக்கி நிக்கி அமர்ந்திருக்க? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எல்லா ஊழியங்களும் அப்படி ஆயிடுச்சு. எல்லா தேவ பிள்ளைகளும் அப்படி ஆயிட்டாங்க. நான் பெரியவன், நீ பெரியவன், அவ இவன் அவன் இவன், என்னன்னாலும் வாயின் வார்த்தை வந்துட்டு. எவ்வளவு தவறு நடக்கணுமோ அவ்வளவும் சபைக்குள்ள நடக்கு. ஆனா சங்கீதக்காரர் தாவீது சொல்றாரு, இஸ்ரவேலிலிருந்து ஊற்றப்பட்ட ஊற்றுகளிலிருந்து பிறப்பிக்கப்பட்டதான் நாம. ஆமென் சொல்லுங்க. நம்ம எங்க இருந்து ஊற்றப்பட்டோம்? ஏமா அங்க போகக்கூடிய ஊற்று தான் நமக்கு. ஆமென் சொல்லுங்க. நம்ம பிச்சையில வாழ்கிறோம். என்னதுல வாழ்றோம்? பிச்சையில வாழுகிறோம். கணக்கு மடி பார்த்தா, வேதத்தின் கணக்கு மடி பார்த்தா நம்ம எச்சிக்கலை. நம்ம யாரு? என்னாச்சு? ஒரு ஆள் பேச முடியே. உண்மை வேதம் தான் சொல்லுது. வேதத்தின்படி அதான் உண்மை. நம்ம ஆண்டவருக்கு யாரு தான்? நாய் தான். ஆமா இல்லையா? அந்த ஸ்திரியை குடிச்சு படிச்சிருக்கீங்களா படிக்கலையா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு போகக்கூடிய ஊற்று, இஸ்ரவேலுக்கு வச்சிருந்த மகிமை, இஸ்ரவேலுக்கு வச்சிருந்த கனம், இஸ்ரவேலுக்காக பிரியப்பட்டது தான் தேவன். அந்த தேவன் என்ன செஞ்சாரு? உங்களுக்காக எனக்காக இந்த பூமிக்கு வந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பூமியில வராத காலங்களில் புரிஞ்சு கொண்டாங்க. ஆபிரகாமுக்கு பூமியில வந்தாரா? ஈசாக்குக்கு வந்தாரா? யாக்கோபுக்கு வந்தாரா? யோசேப்புக்கு வந்தாரா? யாருக்கு வந்தாரு? யாருக்குமே வரல. உங்களுக்காக எனக்கா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா அவன் சரியா எழுதி வச்சுட்டாங்க, ஆத்துமாவே ஆத்துமாவே அமர்ந்துரு. நான் நம்புகிறது எங்க இயேசுவை பார்க்கல, இயேசுவை தரிசிக்கல. இன்னைக்கு இப்படிப்பட்ட பலிபீடம் அந்த நாட்களில் கிடையாது, இப்படி வேதம் அந்த நாட்களில் கிடையாது, இப்படிப்பட்ட ஊழியம் கிடையாது, இப்படி சவுண்ட்ஸ் கிடையாது, இப்படி குச்சல் கிடையாது, இப்படி ஃபேன் கிடையாது. ஆனா யாரை நம்பினாங்க சொல்லுங்க? யாரை நம்பினாங்க?
அந்த தரிசனத்தை தன் மனைவி சாராள்கிட்ட சொன்னா, தன் சாரா கையை பிடிச்சி இழுத்துடக்கூடாது என்பதுக்காக ஆபிரகாம் என்ன செஞ்சாரு, சாராள்கிட்ட கூட தரிசனத்தை சொல்லாம, சாராள்கிட்ட கூட அந்த வெளிப்பாடை சொல்லாம, தன் பிள்ளையாண்ட கூட்டிட்டு என்ன செஞ்சாரு, 3 நாள் இரவும் பகலும் பிரயாணம் பண்ணாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம 10 மணிக்கு சர்ச்சு அப்படின்னா வீட்டில இருந்து கிளம்பி போக 10 நிமிஷம் ஆகும். ஆனால் நம்மளால 10 நிமிஷத்துல என்ன செஞ்சாது, கிளம்பி உள்ள போக முடியாது. 10:30 மணிக்கு உள்ள போக முடியுது. இதுல பாஸ்டர்ஸ் ஏதாவது சொன்னாருன்னா நான் என்ன செய்யல, இனிமே அங்க அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. இதான் இன்னைக்கு ஆயிடுச்சு. போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு பாஸ்டர்கிட்ட பேச, பாஸ்டர் உங்க சபையில் உள்ள ஒரு அம்மா விபச்சாரம் பண்ணுது, ஒரு அண்ணன் விபச்சாரம் பண்றாங்க, இவர் தப்பு பண்றதை நான் பார்த்துட்டேன் ஐயா, ஆலங்குளத்து பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னால், அதை என் 2 கண்ணால் நான் பார்த்துட்டேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அந்த அம்மா தப்புன்றது அந்த பாஸ்டருக்கு தெரியுது. அப்போ நான் அந்த பாஸ்டர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் இப்படி பிள்ளைகள் உங்கள் சபையில் தப்பு பண்ணுறாங்க, இதை நீங்கள் கொஞ்சம் விசாரிச்சு என்ன சத்தம் போடலாம்ல. யாருடா ஒழுங்கா இருக்கா, யாருடா சொல்லுங்க, யாருடா கறவலாடுகளை, ஏசாயா 40:11 என்ன சொல்லுது, கறவலாடுகளை மெதுவாய் நடத்தணும் தான் சொன்னிச்சு. இப்போ எப்படி நடத்த ஆரம்பிச்சாருமா, அங்கே வேதம் என்ன சொன்னிச்சுன்னா, மெதுவாக நடத்துனா அடிச்சிடாத, பக்குவமாக நடத்துமா, ஆடு என்ன செய்யும், பக்குவமாக வரட்டுன்னு சொல்லி வேதம் சொல்லிச்சு. இன்னைக்கு நீ பாவம் செஞ்சுக்க, நீ கொஞ்சம் குடிச்சிக்க, ஆமாம் ஆமாம், நீ 2ஆம் நம்பர் வண்டியை பிடிச்சிக்க, இல்லை நீ 3ஆம் நம்பர் வண்டியை பிடிச்சிக்க, ஆனால் கோயிலில் வந்து தசம்பாவத்தை என்ன செஞ்சிரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்டிச்சு உணத்துக்கு இன்னைக்கு ஆள் இல்லை, சொல்லுகிறதுக்கு ஆள் இல்லை, பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. இங்க இருக்கிற தகப்பன்மாரை நான் சொல்லல, எங்க ஊர் தகப்பனை சொன்னேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தப்புங்க. நான் ஒரு மீட்டிங் நடத்துறேன், மாசம் 120 பேர் 150 பேர் கூடுவாங்க. ஆலங்குளத்து பட்டணத்தை மையமாக வச்சு நாங்கள் ஒரு கூட்டம் நடத்துகிறோம் மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை. அந்த மீட்டிங்கில் பலமுறை ஒரு அக்கா தவறு செய்தாங்க. கிழவிக்கு 50 வயசு ஆயிட்டு, 50 வயசு ஆன கிழவிக்கு 45 வயசு டிக்கெட் நினைச்சிருது, தேவைப்பட்டுட்டு ஆமாம், இன்னொரு ஊழியம் செய்கிற குடும்பத்தில் இருந்து அந்த கிழவி இழுத்து கொண்டாந்து வச்சு நினைச்சிரா, ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம். என்னது பாட்டு நடக்கு. எத்தனையோ முறை அந்த பெண்மணிட்டு பேசினேன், காது கேட்கல. ஒரு நாள் என்ன செஞ்சேன் தெரியுமா, அந்த 2ஆம் நம்பரை வந்தார்ல அந்த அண்ணன், அவருக்கு 45 வயசு இருக்கும். அவர் பெரிய சிங்கர், மைக்கை பிடிச்சாருன்னு வைங்களேன், இப்போ கூடாரம் பிஞ்சிரும், அப்படி பாட்டு பிடிப்பார். ஆமாம், அவங்கெல்லாம் அக்னி அப்படி இறக்குவாங்க. வேற அக்னி, பரிசுத்த அக்னியில் என்ன அக்னி வேற, அவங்க வேற மாதிரி ப்ரோ. என்ன ப்ரோ? ஆமாம், நாங்கள் வேற மாதிரி ப்ரோ. சான்சரோஜனை பாட்டு பிடிச்சாரு தெரியுமா, அது மாதிரி வேற மாதிரி அக்னி இறக்குற ஆட்கள். அவரு தம் மனைவி நல்லா ஒளிஞ்சுது, நல்ல ஒரு ஸ்திரீ. அந்த அம்மாவை விட்டுட்டு 2 பெண் பிள்ளையை விட்டுட்டு இவர் என்ன செஞ்சுட்டார், 2ஆம் நம்பர் கிழவி 50 வயசு கிழவி என்ன செய்தாரு, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். என்னங்க, எங்கடா தேசத்தை மிதிக்க, எங்க தேசத்துக்கு போவ, இவ ஒன்று சேர்ந்து நிற்கலாம். அந்த அக்கா சொல்றா, அவர் அப்படியே கடந்து வந்தார் என்னிடத்துல, நான் அவரை தரிசனத்தில் பார்த்தேன். அவர் சொல்கிறேன், என்கிட்ட உண்மையதான் சொல்றேன், நான் செபிக்கும் பொழுது என் கணவனார் இழந்த உடனே அவர் ஒரு சபையில் இருந்தார். அவரை பார்த்த உடனே ஆண்டவர் என்னிடத்துல சொன்னார், இவர் தான் உனக்கு கணவன். யாரு? இன்னொருத்தன் பொறுச்சேன். அல்ல சொல்லுங்க. என்னாச்சு? வராதுல்ல? அல்ல சொல்லுங்க. எப்படி மாறிட்டு டெண்டிங் கேட்டா லேட்டஸ்ட் பேஷன். என்னது? ஆமா, அந்த கிழவி சொல்கிறா அப்படி என்கிட்ட தரிசனத்தை சொல்லுதா. நான் நாகர்கோயிலில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நினைக்கேன். எங்கே? ஆலங்குளத்தில் மட்டும் ரெண்டு மணி மோசை மாதிரி நினைச்சிருந்தான், ஒரே போட்டு மன்னிப்பு கட்டலாமான்னு இருந்தது. அல்ல சொல்லுங்க. நாகர்கோயிலில் ஸ்டேஷனில் நிற்க, ஆலங்குளத்துலேருந்து அந்த அம்மா பேசுகிறா, தவறு. அப்போ நான் சொன்னேன், அம்மாங்க வாங்க, தயவு செய்து இந்த தப்பை பண்ணாதீங்க, இந்த தவறை பண்ணாதீங்க, இந்த குற்றத்தை செய்யாதீங்க, இது மிகப்பெரிய தவறு. கேட்கல. அந்த பிரதர்கிட்ட பேசினேன், அண்ணே தவறுனே, விபச்சாரம் செய்யாதிருப்பாகன்னு சொல்லப்பட்ட வார்த்தைங்க, அது பழைய ஏற்பாடு. என்ன ஏற்பாடு? அப்ப கிழிச்சிருங்கண்ணா, நீ வெட்டிரு, நீ வெட்டிட்டு வாழு. இப்படிலாம் நீங்க உலகம் வந்துட்டு. இத நல்லா கவனிங்க தகப்பமார் பூரா, நல்லா கவனிங்க. இதை எங்க பகுதியில் ஒரு பாஸ்டர் போன வருஷம் கிறிஸ்துமஸ்க்கு இந்த கிழவியும் இந்த கிழவனையும் வச்சு கிறிஸ்துமஸ் ஆராதனையில ஆசீர்வதிச்சு, இவர்கள் கோடாய் கோடியாய், என்ன கோடி எனக்கு உண்மையில புரியல. சாராளுக்கு மாதிரி 99 வயசுல 80 வயசுல பிள்ளை பிறகு நினைச்சுதான் களவாணி போய் சோமடுதான். இதை யூடியூப்ல வெளியே வருது.
எங்க பாஸ்டர் செபிச்சார், எங்க பாஸ்டர் எங்களை ஆசீர்வதிச்சார். நீங்க என்ன பிரதர் சொல்றீங்க? எங்க பாஸ்டர் இது சரிங்க. பாஸ்டரே, அப்போ பாஸ்டருக்கு எத்தனை மனைவி இருக்கும் தெரியல. அல்ல சொல்லுங்க. என்னையா அப்படிதானையா? அவர் ஒன்னே ஒன்று கண்ணேகன்னு வச்சிருந்தாருன்னா இந்த கண்ணகிகளை என்ன செஞ்சிருப்பாரு? கரெக்டாக பார்த்துருப்பாரு. அவருக்கு கண்ணு இன்னொரு பக்கம் கண்ணு போனதுனால தான் அந்த கண்ணு என்ன செய்யுது? இந்த கண்ணுல திரும்ப பார்க்கல. அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. ஊழியங்கள் இவ்விதமா போயிட்டு, ஊழியங்கள் இப்படி போயிட்டு, ஆத்துமா அமர்ந்து இருக்கல, நம்பி இருக்கிற தேவனை நோக்கி பார்க்கல, நம்புற கடவுள் நமக்கு அற்புதம் செஞ்சவாறு என்ன நினைச்சல இல்ல. அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வாழ்வு சொல்லுங்க எல்லாரும். ஒரு வாழ்வு அது உமக்காக, உடலெல்லாம் போதும் போதும். இப்ப இவங்க எப்படி தெரியுமா பாட்டு பிடிக்க மாதிரி இருக்கு? ஒரு கூடாரம் ஆகாரம், ஒரு கூடாரம் எனக்கு இங்க முடிஞ்சு போச்சு டயம். இவன் உள்ளமெல்லாம் பசியில இருக்கு, உள்ளமெல்லாம் உணவை தேடுது. பாட்டா படிக்கிய பாட்டு. அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, நம்ம தான் எதுக்கு வந்திருக்கோம்? எழுப்புதல். என்ன ஜெபத்துக்கு வந்திருக்கோம்? மானூர் வட்டாத எழுப்புதல் ஜெபத்துக்கு வந்துடும். எழுப்புதல் ஜெபம். அல்லே சொல்லுங்க. ஆமாம் சொல்லுங்க. அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெபம் பாருங்கம்மா. ஆண்டவருடைய வருகை ரொம்ப சமீபம். எல்லாரும் நினைக்காங்க ரொம்ப காலம் ஆகும், நிறைய பேர் எனக்கு தரிசனம் இருக்கு, திட்டம் இருக்கு, அதெல்லாம் வந்த பிறகு தான் முடியுங்க. இல்ல, கொஞ்ச காலம் இந்த பூமியில. ஆமாம் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு கம்பெனி எனக்கு பாருங்க செல்ஃப் பேக்கில் தான் கிடக்கு. இவ்வளோ நேரம் நான் ஃபோன் பேசினேன். அப்படியே என் ஃபோனை அப்படியே நினச்சி சைலண்டில் போட்டு தேவ பலிபடத்துக்கு வந்து நிற்கிறதுக்கு காரணம் தெரியுமா? இன்றைக்கி என் கம்பெனியில் எத்தனை லட்சம் நஷ்டம் ஆனாலும் எனக்கு கவலை இல்லை. என்னத்தை நான் இழந்தாலும் பரவாயில்ல, லாபமான அனைத்தையும் யாருக்காக? இன்ப இயேசு ராஜாவை நான் மகிமையில் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் எல்லாரும் உண்மையா சொல்லுங்க. எல்லாரும் கடவுளை நோக்கி, அந்த இயேசுவை நோக்கி உண்மையா சொல்லுங்க. போதும். ஒரு வாழ் உம்மோடு நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தோடு வாழ்ந்தால் போதும். உண்மையா படிங்கம்மா. அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு எப்போதுமே நமக்கு ஒரு காரியம் தேவை அப்படின்னா, நல்ல கவனியை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம ஆத்துமா அமர்ந்திருந்தா என் வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொண்டதுனால சொல்கிறேன். எங்கள் குடும்பம்லாம் ரொம்ப ஏழை குடும்பம் தான். எங்கள் தாத்தா பாட்டிலாம் மாட்டுத் தொழுவத்தில் தான் வாழ்ந்தேன். எங்கள் அண்ணன் இருக்கேன், என் கூட பிறந்த எங்கள் அண்ணன் இங்கே தான் இருக்கான். நாங்கள் மாட்டுத் தொழுவத்தில் தான் எங்கள் குடும்பம். எங்கள் அப்பா கூட பிறந்தது 7 பேர். 7 பேர் எங்கள் அப்பா கூட பிறந்து மாட்டுத் தொழுவத்தில் தான் பிறந்து வளர்ந்தோம். எல்லாருக்குமே மாட்டுத் தொழுவம் தான். ஆனால் இன்னைக்கு எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கப்படுற வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. ரட்சிக்கப்படுற வரைக்கும் எங்களுக்கும் தெரியாது. எங்கள் கம்பெனினா நான் ஸ்கூல் பக்கம் போகலை, படிக்கலை. ரொம்ப நேரம் நான் பேசினேன், ரொம்ப ஆயிரும். பெரிய சாட்சி இருக்கு. படிக்கலை, ஸ்கூலுக்கு போகலை, இந்த பைபிளை எனக்கு வாசிக்க தெரியாது. நான் 2012 ஜனவரி மாதம் 3ஆம் தேதி இயேசு ஏற்றுக்கொண்டேன். நான் குடிச்சிட்டு இருந்த இடத்துல இவங்கெல்லாம் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. இந்த பாட்டு படித்தார் அவர், என்னை கூட்டிகிட்டு எல்லோரும் கூப்பிட்டு போய் அந்த கூட்டத்தில் கொண்டு விட்டாங்க. அப்போ அந்த ஊழியக்காரரை பார்த்து சொன்னேன், இவன் என்ன லூசு பயிலாலையுமே கணச்சிட்டு கிடக்கான் அப்படின்னு. அடுத்த நிமிஷம் நான் கணக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இவனில் ஏசு ஏசுங்கன்னு சொன்னேன். அது அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் நான் ஏசுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஆமென் சொல்லுங்க. அந்த 2012 ஏசுன்னு சொல்ல ஆரம்பித்தேன். இப்போ 2026 14 வருஷமாக இதை தான் சொல்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஒரு வீடு கூட இல்லாமல் இருந்த எங்கள் குடும்பத்தாருக்கு தனித்தனியாக எங்கள் அப்பா அம்மாருக்கு பூரா வீடு, எங்கள் பேரப்பிள்ளைகள் எங்கள் பிள்ளைகளுக்கு பூரா வீடு, எல்லாருக்கும் ஆண்டவர் ஆஸ்திகளை தந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 8 பேரை வச்சு எங்கள் பிஸ்னஸ் கம்பெனி ஸ்டார்ட் ஆகுச்சு. வெறும் 8 பேர். படிப்பு கிடையாது, கம்பெனி பேர் வைக்க தெரியாது, ஒன்றும் தெரியாது, கல்வி நேரம் கிடையாது, கணக்கு பார்க்க தெரியாது, ரூபா என்ன தெரியாது, சம்பளம் போட தெரியாது, ஒன்றும் தெரியாது. நான் ஒரு சிறந்த கொத்தனாராக இருந்தேன். கையால் விலைக்கு சித்தால் விலைக்கு போய் சிறந்த எங்கள் பகுதியில் ஒரு கொத்தனாராக இருந்த என் கரத்தில் ஆண்டவர் அந்த பரிவாரத்தை அப்பமே கொடுத்து 8 பேர் இருந்ததை
2012 ரட்சிக்கப்பட்ட ஒரே வருஷம் அப்படி கடந்து போயிட்டு இருந்தது. கொஞ்ச நாள் எங்கள் கம்பெனி 88 பேருக்கு வந்துட்டு. ஆமாம் சொல்லுங்க. 88 பேரை வச்சு ஆட்களுக்கு வேலை கொடுக்க முடியும். ஆண்டவர் என்ன செஞ்சாரு? எங்களை படிப்படியாக உயர்த்தினார். ஆமாம் சொல்லுங்க. இன்னைக்கு எங்கள் கம்பெனி இருக்குது. எங்கள் கம்பெனி கீழே 12 கிளை கம்பெனி இருக்குது. 12 கிளை கம்பெனிக்கும் நம்ம கம்பெனியிலிருந்து வேலை கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார். ஆமாம் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளோ மகிமையான காரியத்தை நம்ம இயேசு செய்தார். ஆமாம் சொல்லுங்க. இது எப்போ நடக்கும் தெரியுமா? நம்ம ஆத்துமா சொல்லுங்க. நம்ம ஆத்துமா யாரை நோக்கி அமர்ந்திருக்கணும்? சொல்லுங்க. நம்ம ஆத்துமா யாரை நோக்கி அமர்ந்திருக்கணும்? இயேசுவை நோக்கி அமர்ந்திருக்கணும். ஆமாம் சொல்லுங்க. அமர்ந்திருந்தால் மாத்திரம்தான் நிறைவை பார்க்க முடியும். ஆமாம் சொல்லுங்க. எப்படி ஆபிரகாமுடைய ஆத்துமா அமர்ந்திருந்ததோ அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆபிரகாமை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆபிரகாம் தெய்வம், ஈசாக்கின் தெய்வம் சொல்லப்படுகிறதுக்கு காரணம் என்ன சொன்னா, அன்னைக்கு ஆபிரகாமுடைய இருதயம் என்ன செஞ்சது? சொல்லுங்க. எப்படி இருந்தது? தேவனோடு அமர்ந்திருந்தது. ஆமாம் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம ஆத்துமா அமர்ந்திருக்குன்னு சொன்னா, நாம சபையில நம்புகிறதா இருக்கட்டும், குடும்பத்தில் நம்புகிறதா இருக்கட்டும், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் நம்புகிறதா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், தேசத்தின் ரட்சிப்பா இருக்கட்டும், தேசத்தின் எழுப்புதலா இருக்கட்டும், நம்ம ஆத்துமா சரியா அந்த நல்ல தெய்வத்தை நோக்கி அமர்ந்திருக்குன்னு சொன்னா, நான் சொல்றேன், அந்த இன்ப இயேசு ராஜா உங்க மத்தியில் அவர் அசைவாடி மாத்திரம் அல்லாம, அவர் உங்களோடு கூட நடக்கிறது மாத்திரம் அல்லாம, உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து சகலத்தையும் முடித்து ஆபிரகாமை போல ஒரு பேர் சொல்லுற அளவுக்கு ஆபிரகாமை எழுதப்பட்டது போல உங்க சபை எழுதப்படும், உங்க குடும்பம் எழுதப்படும், உங்க பிள்ளைகள் எழுதப்படும், உங்க எதிர்கால ஜீவனத்துல உங்க எதிர்கால சன்னதி இயேசுவுக்காக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உண்மை. நம்மளால பெற்றுக்கொள்ள முடியல, நம்மளால காவல் வைக்க முடியல, நம்ம ஆத்துமாவை அடக்க முடியல. நம்ம ஆத்துமா அடக்கி கொள்ளணுங்க. என்ன வந்தாலும் சொல்லுங்க. இயேசு ஆமென் சொல்லுங்க. ஒரு மாசம் மீட்டிங் நடத்தும் போது என் மனைவிக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஆப்ரேஷன். என் மனைவி சாவு கிடக்குறா. இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, வேண்டாம் கூட்டத்தை நிப்பாட்டிடுவோம். 160 பேர் வராங்க. வீட்டு கூட்டத்தை ஆரம்பிச்சு, சாதாரண வீட்டில் 2000 சதுரடியில் ஆரம்பிச்சு, இன்னைக்கு திரள் கூட்டத்தை ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். என்ன செய்ய? மீட்டிங் ஒரு பக்கம், என் மனைவிக்கு ஆப்ரேஷன் ஒரு பக்கம். இவங்களாம் சொல்கிறாங்க, கூட்டத்தை நிப்பாட்டிடுவோம், வேண்டாம் மறுமாதம் நடத்துவோம், இல்லை மறுவாரம் நடத்துவோம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், என்ன சொல்லியிருப்பேன்? என்னது? சாப்பிட போமாவா? அல்ல சொல்லுங்க. என்ன சொல்ல தெரியுமா? என் மனைவியை தூக்கி கல்லறையில் கொண்டு அடக்கம் பண்ணதுக்கு என்கிட்ட என்ன இருக்கு? என்கிட்ட என்ன இருக்கு? பலன் இருக்கு. அவ்விடம் போய் நீங்க என்ன செய்யுங்க? கூட்டத்தை நடத்துங்க. என்ன வந்தாலும் பரவாயில்ல. ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை என் மனைவி மறிச்சிட்டான்னா ஒரு வேலுக்கு நான் போன் பண்ண மாட்டேன். ஒரு வேலுக்கும் சங்ஷன்ல என்ன செய்வேன்? முடிச்சுவேன் வேலையை. நீங்க என்ன செய்யுங்க? கூட்டத்தை நடத்திருங்க. ஆமென் சொல்லுங்க. நம்ம ஆத்துமா யாரை நோக்கி இருக்கணும்? தேவனை நோக்கி. நம்ம ஆத்துமா எதை நோக்கி அமர்ந்து இருக்கணும்? இயேசுவை நோக்கி. ஆமென் சொல்லுங்க. அவ இன்னைக்கும் சாப்பிட, இப்ப வரும்போது சூடா டீ போட்டு இருந்தா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்க பேருவான்னு அவங்களை விட்டோம், அவங்க பேருவார், இவங்களும் பேருவாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இவங்க நல்லா இருக்கணும்னு அவங்க என்ன செய்யணும்? சொல்லுங்க. இன்னைக்கு எல்லாரும் அவங்க வேண்டாம், இவங்க ரகேல். இன்னைக்கு பாதை எல்லாருமே அப்படிதான் போகுது. ஆமா. காரமாடி போய் பொண்ணு கேட்க போன, நீ பொண்ணை கேட்டுமா கட்டிட்டு வந்துமா இல்லாம மாமன் இடத்துல என்ன சொன்னாரா? விவரமா. என்ன சொன்னாரு? விவரமா. இன்னைக்கு விவரம் என்ன செய்யுது? தலைகில மாறி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க விவரமா சொல்லணுமோ அங்கதான் விவரமா சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. எங்க போகணுமோ அங்கதான் போகணும். ஆமென் சொல்லுங்க. சும்மா எல்லா இடத்துலயும் போயிட்டு என்னாச்சு? அல்லேலூயா, அல்லேலூயா. தப்பு பண்றோமே. ஆத்துமா அமர்ந்திருக்கல. வாசிங்க நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம். எல்லாரும் பைபிளை புரட்டுங்க. ஆத்துமா அமர்ந்திருக்கால அந்த நன்மை பெற்றுக்கொள்ள முடியும். ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையில் என்ன தெரியுமா? காவல் இல்லை. எடுத்து வாசிங்க நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நல்ல கவனிங்க. எல்லா காவலோடும் எதை காத்துக்கொள்ளல? நல்ல கவனிங்க. எதை காத்துக்கொள்ளணுமா? எல்லா காவலோடும் தன் இருதயத்தை காத்துக்கொள்ளாத அவ்விடத்திலிருந்து என்ன ஊற்றி பெறப்பட்டுச்சு? ஏமா வாசிங்க. எனக்கு தமிழ் தெரியாது, நான் அப்படியே சொல்லிட்டேன். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அவ்விடத்திலிருந்து என்ன ஊற்றி பெறப்படுமா? அப்ப காத்து கொள்ளல, ஜீவ ஊற்றி என்ன செய்யல? காத்து கொண்டிருப்போம். அப்படின்னா என்ன ஊற்றி பெறப்பட்டிருக்கோம்? சொல்லுங்க. ஏன் பெறப்படல? எனக்கு ஜீவ ஊற்றி வரல. ஏன் ஜெபம் தேசத்துக்குள்ள போகல? ஏன் தேசத்துல ஒரு மாற்றல பார்க்க முடியல? நல்ல கவனி. மணிப்பூர்ல 350 சபை அடிச்சாங்க.
இன்னைக்கு கட்டி முடிச்சாச்சு, கட்டி முடிச்சிட்டோம். இல்லை இல்லை, ஐக்ரோன்ல போய் சுவிசேஷம் சொன்னாங்க. இன்னைக்கு ஐக்ரோன்ல போய் ஒரு ஆத்மா ஜோம் பண்ணிட்டு வந்துருங்க பார்ப்போம். ஒரு ஆத்மாவுக்கு இந்த இருக்க திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஐக்ரோன்ல ஒரு ஆத்மாவுக்கு நீங்கள் ஜோம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துருங்க. சரி, அது விடுங்களேன். ரோட்டில் போகிறோம் நீங்கள் சுவிசேஷம் சொல்லிடுவீங்க? சொல்லி பாருங்க, சொல்லி பாருங்க. அப்போ என்ன இருதயத்தை காத்து கொண்டோம்? நம்ம ஆத்மா ஒரு பக்கம் அமர்ந்து இருக்கல, ரெண்டாவது நம்ம இருதயத்தில் என்ன இல்லை, என்னது இல்லை, காவல் இல்லை. நம்ம பரிசுத்த வாழ்க்கையில காவல் இல்லை, நம்ம செபத்துல காவல் இல்லை, ஆண்டவரோட நமக்கு இருக்கிற ஐக்கியத்தில் என்ன இல்லை, காவல் இல்லை. அதனால தான் தேசத்தில் என்ன செய்ய முடியல, ஜீவ ஊற்ற என்ன செய்ய முடியல, கொண்டு போக முடியல. ஜீவ ஊற்று பரத்திலிருந்து உண்டாக்கப்படலை, பரத்திலிருந்து ஒரு ஊற்று என்ன செய்ய முடியல, வர முடியாததுக்கு காரணம் தெரியுமா? இப்பிரபஞ்சத்தில் வாழுகிற நாம இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களாக இருக்கிறதுனால தான் என்ன செய்ய முடியல, ஜீவ ஊற்ற. அந்த பானை அது என்ன சாப்பாடு பெருசையா? என்ன சாப்பாடு? சாம்பார் சாப்பாடா? எங்கனையா வைங்களேம்மா, கொஞ்சம் இந்த வாடையாவது உங்களை கொஞ்சம் அமைதிப்படுத்தட்டும். கொஞ்சம் இந்த வாடையாவது பிரசங்க எப்படிலான்னு பார்ப்போம். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. நானால இன்னைக்கு நல்ல உங்களுக்கு சிக்கன் பிரியாணி வாங்கி தரேன். 5 மணி வரைக்கும் இருந்தா சாட முடியல. இது எதுக்கு தெரியுமா 5 மணி வரைக்கும் இருக்க முடியும்னு சொல்லுக்கா? அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. அல்ல கவனிங்க, உங்களுக்கு ஒரு சோக்கு சொல்லணும்னு சொல்கிறேன். தன் இருதயத்தை நமக்கு காவல் வைக்கலைங்க. இன்னைக்கு குடும்பத்துக்குன்னு ஒரு காவல் இல்லை, பிள்ளைகளுக்குன்னு ஒரு காவல் இல்லை, பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒரு காவல் இல்லை, ஜெபத்துக்கு ஒரு காவல் இல்லை, ஆண்டவரை தேடுகிறதுல ஒரு காவல் இல்லை, ஆலயங்களுக்கு சரியா போறதுல ஒரு காவல் இல்லை, சுவிசேஷம் சொல்லுகிறதுல காவல் இல்லை, ஜெபிச்சு மற்றவங்களுக்கு ஆண்டவரை அன்பை சொல்கிறதுல காவல் இல்லை. எல்லா காரியத்திலையும் காவல் இல்லாதனால தான் இன்னைக்கு ஜீவ ஊற்று என்ன செய்ய முடியல, புறப்பட முடியல. அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. காவல் சரியானதா இருக்குன்னு சொன்னா, ஆத்துமா சரியா அமர்ந்திருக்குன்னு சொன்னா, ஆத்துமாவும் சரியா அமர்ந்திருந்து காவலும் பரிசுத்தத்துக்கு கரெக்டா இருக்குன்னு சொன்னா, நான் சொல்றேன், இந்த மானூர் வட்டாரம் மட்டும் இல்ல, எந்த வட்டாரமா இருந்தாலும் சரி, எந்த பகுதியா இருந்தாலும் சரிதான், எழுப்பதில் தேவன் எப்போ வந்து செஞ்சிருப்பாரு, கட்டளை இருப்பாரு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்குள்ள மாட்டு வண்டி தெரியும்? மாட்டு வண்டி எல்லாருக்கும் தெரியும்னே. நம்மளே இப்போ மாட்டு வண்டி மட்டும் தான் போகுது. ஆமாம், இப்போ நம்ம LSS 1-1 மாதிரியே நம்ம போகிறோம். அந்த காலத்தில் இந்த மாட்டு வண்டியோட மோசமாயிட்டு. ஆமாம், 10 மணிக்கு பாஸ்டர் யாரெல்லாம் சர்ச்சை வச்சுருக்கீங்க பாஸ்டர், தாழ்மையோட கேட்க, உங்கள் பாஸ்டருக்கு எல்லாரும் பாஸ்டர் சரியாக சொன்ன இடத்துல வந்துடுவாங்களா? அப்போ நம்ம யார் தான்? மாட்டு வண்டி தான். என்ன வண்டி? மாட்டு வண்டி. இப்போ ஆமா, சர்ரு காரு எல்லாம் வந்துட்டு, ஆனா சபைக்கு யாரு தான்? நம்ம மாட்டு வண்டி தான். இதை உங்க பாஸ்டர் கேட்டாரு, மறு மாசம் உண்டியில டொயிங் டொயிங். ஆமா, படுவியே நம்ம கொடுக்கலன்னு அவன் திங்கான். இந்த மாசம் தசமம் போண்டாங்க. அப்பா எதுக்குப்பா உங்களே வைதாரு? இதான் இன்னைக்கு உலகத்தின் மார்க்கம், உலகத்துக்கு ஒத்த வேஷம். இப்படிலாம் இன்னைக்கு நடக்கிறதுனால தான், காவல் வைக்காதனால தான் ஜீவ ஊற்று நினைச்ச முடியல. சொல்லுங்க, ஜீவ ஊற்று நினைச்ச முடியல, புறப்பட முடியல. ஆமென் சொல்லுங்க. ஜீவ ஊற்று ஒரு மனசுல இருந்து புறப்படணும் அப்படின்னா, ஜீவ ஊற்று ஒரு பக்கம் நடக்கணும்னா, ஜெபத்துக்கு பதில் வரணும்னு சொன்னா, ஜெபத்துக்கு பரலோகம் சந்திக்கணும் அப்படின்னா, ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்கணும், அந்த ஆசீர்வாதத்தை மகிமையை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா, முதல்ல காவல் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. காவலுங்க. எவ்வளவு கவனமா காத்து கொண்டு போன தெரியுமா? தன் பிள்ளைகிட்ட தரிசனத்தை சொன்னா ஓடிடுவான். யார்? ஈசாக்கிட்ட காத்து கொண்டு வந்தாரு. மனைவிட்ட பெண்கள் பலவீனமான பாண்டமா இருக்கிறபடினால ஆண்கள் எப்படி வேண்டியிருக்கு, வேகமா 3 நாள் போயிரம் பண்ணார் ஆபிரகாம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. என்ன ஆகுதும் பின்னாலே சோழியை முடிக்கிறது நீங்க தான். என்ன ஆச்சு? வராதுல்ல, உண்மையை ஒத்துக்கிடுங்க. ஆகுதும் பின்னாலே இப்போ இங்கே எத்தனை அவ்வளோ லைட்டு அவ்வளோ ஃபேன் எரியுதுல, மொத்த கண்ட்ரோல் சுவிட்ச் யார் தெரியுமா? இப்போ பெருசு போகிறதுக்கு விரோதமாக அந்த அம்மா எங்க இருக்கீங்க? இந்த இருக்கீங்களா? இந்த அம்மா டே பெருசு கூட்டத்தை நிப்பாடுடா, அவரு சுவிட்ச் ஆஃப். கூட்டம் இதுதான். நான் உங்களை சொல்லலமா, உங்களை மாதிரி இருக்கிற சில பெண்மணிகள் ஆவி சரியில்லாம இருக்க சொல்லுதேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில் என்ன இல்லை சொல்லுங்க? ஊழியத்தில் என்ன இல்லை? காவல் இல்லை. அன்னைக்கு காவல் இருந்ததுங்க. அதனால தான் தரிசனத்தை கரெக்டாக பெற்றுக்கொண்டாங்க.
அதனால தான் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு கொண்டாங்க. இன்னைக்கு நம்ம சுதந்திரிக்க முடியாம சபையில ஒரு பெருக்கத்தை பார்க்க முடியல, சபையில ஒரு மீட்பை பார்க்க முடியல, எழுப்புதலை பார்க்க முடியல, குடும்பத்தில் சமாதானம் வர்றதுக்கு காரணம் தெரியுமா? நமக்கும் தேவனுக்கு உட்பட்ட சமாதானமும் காவல் என்ன செய்யல இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன அழகா ஜெபம்னாங்க பத்திலா. நான் ரொம்ப வருஷம் ஆச்சு, நான் பெருமைக்கு சொல்ல, இந்த இடத்துல ஜெபிச்ச ஜெபத்தை கிட்டத்தட்ட நாங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசுல விடிய நாங்கள் ஜெபம் பண்ணோம். விடிய நாங்கள் ஜெபத்தில் இருப்போம். நான் அன்னைக்கும் பிசினஸ் தான் பண்ணேன், இன்னைக்கும் பிசினஸ் தான் பண்ணேன். பிசினஸ் பண்ணி தான் நான் ஒளிஞ்சிறேன். ஆதியில பார்த்தோம் அந்த துறவுனைக்கு இல்லை. இன்னைக்கு பெலிஸ்தீர் யாரு தான்? நாம தான் வெற்றி கொடி பிடிக்கிறது நாம தான். அவன் கூட்டம் நடத்தான் நாம தான். அவன் நல்ல சட்டை போடுதான் நாம தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. போன வாரத்துக்கு ஒரு 3 மாதம் இருக்கும். அவங்க பாஸ்டரு வாளி வாங்கிட்டாரையா. பாத்ரூம் டாய்லெட்டில் வைக்கக்கூடிய வாளி சரவணா ஸ்டோரில் போய் அந்த வாளி கொஞ்சம் மாடலை வாங்கி பாத்ரூமில் வச்சுட்டாரு. இந்த வாளி வாங்கினது நீங்கள் விசுவாசி, நான் வெளியுள்ள பிரத்தியார், பாஸ்டர் அங்கே இருக்கார். அவர் அவரை பேட்டார். இவர் சொல்கிறார் விசுவாசி, நீங்கள் இல்லை பயந்துடாதீங்க. இவர் சொல்கிறாரு, எங்கள் பாஸ்டரு பார்த்தீங்களானே மதனே, வாளியெல்லாம் எப்படி மாடலா மதனே பார்த்தீங்களா? எங்கள் பாஸ்டருக்கு வாளியெல்லாம் மாடலாக பார்த்துருமா? நான் வாரம் 900 ரூபா போடுதேங்களா காலவாணி பேல. இவர் 900 ரூபா போடுதாரா, இதனாலதான் இவர் பாத்திரம் கிடை செஞ்சாரா. எப்படி ஆயிற்று? வலது கை சேருது சொல்லுங்க, வலது கை சேருது. நான் கொடுத்தேன், நான் செஞ்சேன், நான் பார்த்தேன் சொல்லியாச்சு, சோழி முடிஞ்சது. அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசியான இருக்கிற பிள்ளைகளுக்கும் காவல் இல்லை, ஊழியர் எங்களுக்குள்ளேயும் காவல் இல்லை. காவல் இல்லாதனால தான் ஆத்துமாவும் அவரம் அமர்ந்திருக்கிறதுனால தான், காவல் இல்லாதனால தான் இன்னைக்கு ரட்சிப்பை பார்க்க முடியல, மீட்பை பார்க்க முடியல. எவ்வளவு மகிமையா நடக்கு பாருங்க. இந்த ஜெபத்தை பல ஆண்டுகளுக்கு முன்பே பார்த்தோம், ஆனா உள்ள வர முடியுதா? நான் நம்புறேன் உங்களை வச்சு ஜீவ ஊற்றி பிறக்கும். ஆமென் சொல்லுங்க. அழைக்கப்பட்டவர் அனைவர் தெரிந்து கொள்ளப்பட்டவரோ சிலர். சொல்லுங்க, அழைக்கப்பட்டவர் அனைவர் தெரிந்து கொள்ளப்பட்டவரோ சிலர். அந்த சிலர் தான் நீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கடைசி காலங்களில் நிறைய சபை மூட போகுது. நான் அப்பா அம்மாருக்கு நல்ல தயவா சொல்றேன், எந்த அப்பாவும் தப்பா நினைச்சிட்டாங்க. உங்க பிள்ளையா பாதம் முடிஞ்சு சொல்றேன், நான் செபிக்கிறதுனால சொல்றேன். ஆவியானவர் எனக்கு சொன்னார் ஒரு 6 மாதங்களுக்கு முன்பதாக, 2030க்கு பிறகு, 2030 முடிஞ்சு 31 பிறக்கும். இப்ப எத்தனை? 2026 24 என்ன சொல்லுதுன்னு தான் பார்த்தேன். இல்ல சொல்லுங்க. 2026 27 28 21 30 4 வருஷம் தான். நல்ல கவனிங்க, 4 வருஷம் தான். 5வது வருஷம் பிறக்கும் போது நிறைய பெண்டிகோஸ்தே சர்ச் இருக்காது. உண்மை. நிறைய வெள்ளச்சட்டை போடுற ஊழியர் இருக்க முடியாது. நான் சிஏசபைக்கு பிரசங்க சோழி முடிஞ்சது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால நான் நம்புறேன், அன்னைக்கு இந்த பள்ளிக்கூடத்துல இருந்து சொல்றேன், இங்க வந்திருக்கிற எந்த அந்த அப்பாலாம் சர்ச்சை வச்சிருக்காங்களோ உண்மையிலே சொல்லுது ஜீவ ஊற்றி பெறப்படும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கண்டிப்பா கனி கொடுக்கும். ஆமென் சொல்லுங்க. கண்டிப்பா நதி பிறண்டு வரும். ஆமென் சொல்லுங்க. கண்டிப்பா ஆத்மா அமர பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. கண்டிப்பா உங்க சபையில ஒரு காவல் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. கண்டிப்பா எழுப்புதலை பாப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. உங்க சபை எழுப்புதல கரத்துல நிக்க. ஆமென் சொல்லுங்க. நீங்க மீட்புக்குரிய சபையா இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. எழுப்புதலுக்கு ஒரு காரணரா இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இதான் உண்மை. அழைக்கப்பட்ட அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவரோ சில சபை தான் இருக்கும். நிறைய சபை இருக்கு. நீங்க ஆலங்குளத்துல சபை கணக்கே கிடையாது. ஆமா. ஆனா எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருந்து ஒரு டீ குடிச்சு பார்க்கணும் பார்ப்போம், வெட்டிக்கிட்டு செத்துருவான். நான் உண்மையை தான் சொல்றேன். என்ன ஐயா ஒரு மாதிரி பாக்கிய ஆலங்குளம் பாசு போட்டு சொல்லிவிடாதீங்க. அல்ல சொல்லுங்க. எங்க பகுதியில் ஆலங்குளத்து தாலுகாவில் எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 பாஸ்டர் இருப்பாங்க. 100 பாஸ்டும் வெள்ளையும் சொல்ல தான் வாங்குவாங்க. 100 பாஸ்டும் ஒரே இடத்துல ஒரு நாள் கூட்டி வச்சு, நான் மதனாகி நான் உங்களுக்கு டீ வடையும் 5000 பணமும் தந்து உங்களுக்கு பிரியாணி சாப்பாடும் தாரேன்னு சொல்லி கதவை 4 பக்கம் பூட்டி விடுவோம். ஒரு சின்ன செபமனுன்னு சொன்னா ஒரு ஆள் என்ன செய்யாது? என்னாச்சு? அல்ல சொல்லுங்க. இந்த பாட்டு மட்டும் தேசத்தை ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். எங்க அவளை சாத்தானது நம்ம தான். அல்ல சொல்லுங்க. சாத்தானே எங்க தான் இருக்கான் இப்போ? அவன் இப்போ ஃப்ரீயா தூங்குதான். பெருசு சொன்னா அவன் நல்லா ஃப்ரீயா சாப்பிடுதான், ஃப்ரீயா தூங்குறான். ஏன்னா அவளை வேலையை நம்மளே இப்போ பாதி வேலையை கையில் எடுத்தாச்சு. ஆமா, முன்னால அவங்க தான் வச்சிருந்தாங்க. இப்போ கொஞ்சம் தாங்க வட்டிக்கு
கொஞ்சம் நாங்கள் என்ன செய்தோம், எங்கள் இயேசுக்கு விரதம் கொஞ்சம் செயல்படுதோம், என்ன செய்தோம், அம்பு நம்மளும் சேர்ந்து கொடுத்தோம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. காவல் இல்லைங்க இன்னைக்கு குடும்பங்களில், சபைகளில், பிள்ளைகள் வாழுகிற பரிசுத்தத்தில், செப வாழ்க்கையில் காவல். யாரெல்லாம் 1 மணி நேரம் பிரதர், நான் டெய்லி 1 மணி நேரம் செபிக்காம நான் வெளியே வீட்டை விட்டு வெளியே வரலாம், கை தூங்க உண்மையை கை குத்துறோம். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணாம என்ன மீதெல்லாம் திரும்ப வந்திய? அல்லேலூயா. செபிக்க ஆள் இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தின்படி 24 மணி நேரம் 24 மணி நேரத்துக்கு 2 மணி நேரம் 40 நிமிஷம் ஜெபம் பண்ணணும். தசம்பாகன்னு வச்சா 10ல் 1 கொடுக்கணுமா இல்லையா? அது செபத்தில் மாற்றி போட்டு பாருங்க. 24 மணி நேரத்தை 2 மணி நேரம் 40 நிமிஷம் ஜெபம் பண்ணணும். யாருக்கு 2 மணி நேரம் 40 நிமிஷம் ஜெபம் பண்ணுது? ஒளிஞ்சேர் அப்பா அம்மா மட்டும்தான் ஜெபம் பண்ணுவாங்க. அதுலேயும் ஒரு சில அப்பா தான் ஜெபம் பண்ணோம். ஒரு சில அப்பா சும்மா ஜிஜிக்கு 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 அப்படி ஜிஜிக்கு ஜிஜிக்கு ரோட்டு வருமா. ஆமாம், எங்கள் போது எந்த நேரமும் பாஸ்டரை பார்க்கணுன்னா வீட்டிலலாம் போகண்டாம், டீ கடையில். ஒரு பாஸ்டருக்கு இந்த டீ கடை, ஒரு பாஸ்டருக்கு அந்த பக்கத்து டீ கடை, இன்னொரு பாஸ்டர் அம்பே ரோட்டு டீ கடை, இன்னொரு பாஸ்டருக்கு கிழத்தர டீ கடை. வீட்டுக்கெல்லாம் ஜோமன போகண்டாம். உங்களுக்கு யாரும் ஜோமனு சொல்லுங்க. டீ கடையில் ஹராப்பா சண்டார பரபரப்பா காத்தரவனை வலது பக்கம் இடது பக்கம். ஆமாம், டீ கடையிலே முடிச்சிடலாம் எல்லா வேலையும். இல்லை சொல்லுங்க, டீ கடையில் கிளாஸை கழுவுன மாதிரி உங்களை கழுவி விட்டு போயிடலாம். கொல 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 கொல. இல்லை சொல்லுங்க, இதான் இன்னைக்கு ஊழியம் ஆயிட்டு. கேட்டால் நாங்கள் அப்படியே கடந்து போய் டீ கடை உள்ளே போய் நாங்கள் சுவிசேஷத்தை அறிவித்து அப்படியே போய் நாங்கள் வந்து அப்படியே எங்களுக்கு ஒரு வாசி டீ கொடுப்பான். அல்ல சொல்லுங்க, ஒரு டீ கடையில் நடந்த சம்பவத்தை நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஒரு டீ கடையில் ஒரு அண்ணன் சொல்கிறாரு, சங்கடமாக இருக்குண்ணே அப்படின்னாரு. என்னண்ணே அப்படின்னு, சோமனி எடுங்கண்ணே அப்படின்னாரு. என் டீ கடை ஏகப்பட்ட ஊழியக்காரன் வராங்கண்ணே, கரெக்டாக துட்டு தந்து டீ குடிக்க ஒரு ஆள் நீங்கள் தம்னாரு. ஆமென், சோத்திரம். எப்போ அது சில பாச அவர் சொல்றாரு, இந்த பாசம் 11 வடைக்கு துட்டு தரணும். எத்தனை வடைக்கு? 11 வடைக்கும் 21 டீக்கும் துட்டு தரணும். களவாணி பயிலாவே இருக்காமனே. எனக்கு இவங்களாம் எப்படின்னே பயப்படுத்தி பிரசங்கம் பண்ணா அவன் ஏன்ட்ட கழிக்கிறான். அல்ல சொல்லுங்க, நமக்கு எதுக்குங்க எங்க டீ குடிக்கணும், எங்க காவல் இல்லை. எங்களை மாதிரி நாங்கள் ஊழிஞ்சர் எங்கள் அப்பா அம்மா இருக்கு, எங்களுக்கு காவல் இல்லை. இங்க இருக்கிற அப்பா மாதிரி ஜீவ ஊற்றி நம்புறேன். ஆமான்னு சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த ஐயாமாரு காவலுக்குள்ள இருக்கிறதுனால தான் இந்த சின்ன பையன் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது எங்க ஐயாமாரு அமர்ந்திருக்காங்க. அல்லனா இவங்க அப்படியே மயக்க தூக்கி பைபிள் தூக்கி என்ன மண்டையில் எரிஞ்சிருப்பாங்க. இவங்க ஆவி வேற ஆவியா இருந்து இவங்க காத்துக்கொள்ள முடியல. இங்க அப்படியே பெலிசுக்கு ஒரு அறையும் எனக்கு ஒரு அறையும் பெலிசனு வீட்டம்மாவுக்கு ஒரு அறை விழுந்திருக்கும். அல்ல சொல்லுங்க, என்னையா என்னைய மாதிரியே இருக்கி சிரிக்கவே முடிக்கலையா? அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா, அவரை பாருங்க, எங்க அப்பா மாதிரியே இருக்காரு. எங்க கொண்டு விட்டீங்கன்னா எங்க அப்பா பிள்ளைன்னே சொல்லிடலாம். அல்ல சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில என்ன இல்லை சொல்லுங்க, என்ன இல்லை? காவல் இல்லை. நல்ல கவனிங்க. நான் திரும்ப ஒரு பாயிண்ட்டுக்கு வரேன். முதல்ல நம்ம ஆத்துமா அமர்ந்து இருக்கல ஒண்ணு. 2வது நம்ம இருதயத்துக்கு காவல் இல்லை, ஜீவ ஊற்று பிறக்கல. 3வது நம்ம வாழ்க்கையில் என்ன தெரியுமா இருக்கு? நம்ம செபத்துல பாவம் இருக்குங்க. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி யாரும் வாழ முடியல. தன் பாவத்தை மறைக்கிறவன் அதை அறிக்கை செய்து விட்டு விடணும். ஏன் இறக்கம் கிடைக்கல நமக்கு? ஏன்னா நம்ம நம்புகிறது வரல. ஏன் ஜீவ ஊற்று பெறப்படலை? ஏன் 3வதாக ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை ஏன் சுதந்திரிச்சு கொள்ள முடியல? ஏன் அது நமக்கு நடக்கலை? அப்போ நம்ம பாவம் என்ன செய்யல இன்னும்? சொல்லுங்க, நம்ம பாவத்தை அதான் பெலிஸ்தாப்பில் அழகா சொன்னார். நம்ம இன்னும் இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டே இருக்கும். இன்னும் நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். எல்லாரும் ஒப்பு கொடுங்கன்னு சொன்னதே அவர் அதுக்கு தான் சொன்னார். நான் அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாராலும் இன்னைக்கு பாவத்தை ஒரு சரணை பிடிச்சிருக்கோம். பாவத்துக்கும் நமக்கு சம்மந்தம் இருக்கு. பாவத்துக்கு நமக்கு ஒரு துணி என்ன செய்யுது? பாவத்துக்கு நமக்கு ஒரு நூலாமட போல ஒரு ஜாயிண்ட் இருக்கிறதுனால தான் அந்த இறக்கத்தை என்ன செய்ய முடியல? சொல்லுங்க, பெற்றுக்கொள்ள முடியல. பாவத்தின் சம்பளம் மரணம். இன்னைக்கு மரண வேதனை படுறது காரணம் தான். எத்தனை வருஷம் நான் ஜோம் பண்ணேன் தெரியுமா பிரதர்? எத்தனை வருஷமா நான் கடவுள்கிட்ட கேட்க தெரியுமா? எத்தனை வருஷமா எனக்கு நடக்கல தெரியுமா? எத்தனை வருஷமா என் பிள்ளை பிறக்கல, என் பிள்ளைக்கு கனி கொடுக்கல, எத்தனை வருஷமா எங்க சபை கட்ட முடியல. என்ன தெரியுமா இருக்கு? பாவம். சொல்லுங்க, என்ன இருக்கு? பாவம் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் முழங்கால பாவம் இருக்கு. உண்மையை சொல்றேனா? இன்னைக்கு முழங்கால முடக்கி வீட்டில் திறப்புல நின்று செபிக்கிற இந்த முழங்கால பாவம் இருக்கு. உங்க முழங்கால பாவம் இருக்கிறதுனால தான் நம்ம செபத்துக்கு என்ன வரல? பதில் வரல. சொல்லுங்க, நம்ம செபத்துக்கு என்ன வரல? இந்த முழங்கால பாவம் இல்லைன்னு சொன்னா இந்த முழங்காலி குதிரை எத்தனை நாளத்துக்கு ஆயத்தப்படும் போதோ சொல்லுங்க, குதிரை இத்தனை நாளத்துக்கு ஆயத்தப்படும் போது என்ன வந்திருக்கணும்? ஏமா முழங்கால ஆயத்தப்பட்டாச்சு, செபத்துக்கு ஆயத்தப்பட்டாச்சு, ஆத்மாவே அமர்ந்து இருக்கு. ஏன் நடக்கல? செபத்துல பாவம் இருக்கு. என்ன இருக்கு? செபத்துல பாவம். சொல்லுங்க, என்ன இருக்கு? நம்ம செபத்துல பாவம் இருக்கு.
நம்ம ஜெபத்துக்கும் இயேசுவுக்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம ஜெபத்தை பரலோகம் அங்கீகரிக்கலை. நம்ம ஜெபம் பரலோகத்தில் கேட்கப்படலை. நம்ம ஜெபத்தை பரிசுத்த ஆவியானவர் அதை கண் கொடுத்து பார்க்கல, அதை கண் நோக்கி பார்க்கல. அதனால தான் மீட்பு பார்க்க முடியல, அதை ரட்சிப்பை பார்க்க முடியல, அதை சபைகளை கட்டி எழுப்ப முடியல, ஒரு சுவிசேஷ ஆத்துமாக்களுக்கு சொல்ல முடியல, இயேசு உங்களை நேசிக்கிறாங்க வார்த்தை என்ன செய்ய முடியல, பேச முடியாததுக்கு காரணம் தெரியுமா? நம்ம ஜெபத்துல என்ன இருக்கு? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபத்துல பாவம் இல்லாம இருக்கட்டும். என்ன வந்தாலும் நினைச்சுவோம், என்ன வந்தாலும் நினைச்சுவோம், இயேசு உங்களை சொல்லுங்க, இயேசு உங்களை நேசிக்கிற ஒரே ஒரு வார்த்தை. அவர் என்ன சொன்னாரு சொல்லுங்க? கடவுள் நம்மளுக்கு என்ன சொல்ல சொன்னாரு? ஒரே ஒரு வார்த்தை. இந்த ஒரு வார்த்தையை நம்மளால சொல்ல முடியுதான்னு பாருங்க. அப்போ உங்களுக்குள்ள யார் இல்லை? சொல்லுங்க. இல்லை, நீங்க வருத்தப்பட்டாலும் சரிதான், இல்லை நீங்க என்னன்னாலும் என்ன திட்டுனாலும் எனக்கு கவலை கிடையாது. வெளிசுப்புறத்தை சுட்டி என்ன இடத்துல கூப்பிடட்டேன், நான் கூப்பிடலாம் வரைய மாட்டேன். எனக்கு அந்த பழக்கமே எனக்கு கிடையாது. திரும்ப நாங்கள் கூப்பிடணும், இவங்க 2 பேரும் என்னை பூசி முழுவணும், இவங்க எனக்கு பிரியாணி சாப்பாடு போடணும் அவசியமே இல்லை. அல்லையே சொல்லுங்க. அதான் வரும்போது தண்ணி பாட்டிலோட உள்ள வந்தேன். போகும்போது அந்த தண்ணியாவது கிடைக்குமா அப்படி விரட்டி விடுதாலும் தெரியலன்னு. அல்லையே சொல்லுங்க. அல்லேலூயா. என் பழக்கமே தான். எனக்கு அதை பேசணும், இதை சொல்லணும், தப்பாக நினைப்பாங்க, வருத்தப்படுவாங்க. இந்த ஆப்ஷனே நமக்கு வேண்டாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உள்ளதை உள்ளதென்றும் இதுதான் நமக்கு தேவைங்க. நம்ம ஜெபத்தில் பாவம் இருக்கு. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைங்க நான் ஜெபிக்கிறேன்னு சொல்றான். ஜெபத்துக்கு யார் கேட்கல? இயேசு கேட்கல. முதலாவது ஆத்துமா அமர்ந்து இருக்கல. 2வது என்ன செய்யல? என்ன இல்ல? 2வது என்ன சொன்னேன்? காவல் வைக்கல. காவல் வைக்கல. 3வது என்ன இல்ல? ஜெபத்துல பாவம் இருக்கு. ஜெபம் பரலோகத்துல கேட்கும். அதாவது நல்ல வசனத்தை நீங்க படிச்சுங்க. என் நாமத்தினாலே 2 பேர் 3 பேர் எங்க கூடிகளோ அங்க நான் இருக்கிறேன், அங்க இருக்கிறேன். இத்தனை பேர் நம்ம கூடி இருக்கோம். இத்தனை பேருக்காக நம்ம பரம தகப்பன் இறங்கி இருந்தாருன்னா, இன்னைக்கு நீங்க மானூருக்குள்ள போகும்போதும் இந்த சைடு அங்க ரஸ்தாவா, அங்க இந்த சைடு என்ன இருக்கு? அலியாண்டரமா. இந்த சைடுலாம் அன்னைக்கு போகும்போது ரட்சிப்பு என்ன செய்யணும்? பார்க்கணும். நம்ம பண்ண ஜெபத்துக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கு? அப்படி என்ன இருக்கு? நம்ம வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில பாவம் இருக்கு. அதான் ஜெபம் அங்கீகரிக்கப்பட மாட்டேக்கு. இன்னைக்கு நம்மளால உள்ள 3 மணி நேரம் அமர்ந்திருக்க முடியல. எல்லாரும் யாராலையும் உங்களை செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி அப்படியே ஆண்டவரோட அமைதியில் நம்மளால இருக்க முடியல. யாருக்கும் நினைச்ச முடியல, காத்திருக்க முடியல, காத்துக்கொள்ள முடியல, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியல. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விட்டுட்டு ஃபங்க்ஷன் விட்டு போய் நின்னாச்சுன்னு சொன்னா ஆத்துமாவில் என்ன இல்லை? காவல் இல்லை. ஃபங்க்ஷனோட முக்கியமா அப்படின்னா இயேசுதான் முக்கியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் பெரியப்பா இறந்து போனார். எங்களை வளர்த்து தொட்டு தூக்கி எங்களை ரொம்ப அன்பாக பார்த்து எங்கள் பெரியப்பா இறந்து போனார் சனிக்கிழமை. நல்லா கவனிங்க. அவர் இறந்து போனோடனே ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எல்லா செலவும் என் செலவு தான். அப்பாவுக்கு பெட்டி எடுக்கிறதுலேருந்து மாலை எடுக்கிறதுலேருந்து எங்கள் அண்ணன் இங்கே தான் இருக்கான். என்ன கேட்டுக்கிடுங்க, நான் போன பிறகு எல்லா செலவும் என் செலவு தான். எங்கள் அப்பா இறந்து கிடந்தார். நான் எல்லாத்தையும் சனிக்கிழமை அடக்கம் பண்ணிடுவோம்லன்னே ஒருத்தரும் கேட்கல. ஞாயிற்றுக்கிழமை இந்த சிஎஸ்எஸ் சபையில் எப்படி அப்படின்னா, ஒரு ஆள் இறந்துட்டா மணி அடிக்க மாட்டாங்க. ஏன்னா ஊருக்கே மணி அடிச்சு வச்சுருவாங்க. தெரியுமா? சிஎஸ்எஸ் சபையில் தொக்கமணியா, அந்த தொக்குமணி எல்லாருக்கும் அடிச்சிருவாங்க. சரி, ஒருத்தன் தான் மறிச்சா அந்த குடும்பத்துக்கார மட்டும் ஆளட்டும்பா, ஆராதனை நடத்தணும், ஒரு ஆள் நடத்துமா? நடத்தமாட்டாங்க. அவர் செத்துட்டார். ஏன்னா அவர் ஏதோ ராணுவத்திலிருந்து வந்து இங்க ஒரு 100 சபையை சாபிச்சு ரேணிய சபை மாதிரி கொடையா ஊரா சபை கட்டின மாதிரி அவர் செத்துட்டாருல. எதுக்கு என்ன? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு பேவலியிலும் கேட்கல எங்க குடும்பத்துல. நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? காலையில 3 மணிக்கு யாருமே கேட்கல. என் அப்பனும் கேட்கல, என் ஆத்தானும் கேட்கல, என் கூட பிறந்த அக்கா தங்கச்சி ஒரு பேவலியிலும் கேட்கல. ஆமா, இந்த பேவலியில் அடங்காதுன்னு தெரிஞ்சு நான் என்ன பண்ணேன் தெரியுமா? காலையில 3 மணிக்கு என் வண்டி எடுத்தேன், ஃபேன் செட்டை எடுத்து என் வண்டி பைக்கில் வச்சேன். அரங்கட்டாம என் பொண்டாட்டிட்ட கூட நான் சொல்லலை, டாட்டா பாய் பாய். காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சு தான் வந்தேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. திருநாளைக்கு வந்தேன். கவர்மெண்ட் பாத்ரூம்ல தொட்டு கொடுத்து குளித்தேன். அங்கே துதினோட சர்ச் பக்கத்தில் ஒரு கிதியோன் பாஷை ஒரு சர்ச் இருந்தது. அந்த சர்ச் பாஷை எனக்கு பழக்கம். அங்கே உள்ளே போனேன், அட்டன் போனேன், நறுக்கன் எடுத்தேன், திரும்ப வந்தேன். பாடி அடக்கம் பண்ணிடுவாங்களோன்னு நினச்சேன். ஒரு வேலும் பண்ணலை. என்னைய காணலேன்னு தேடி இருக்கான். என்னைய காணலாம் வந்த பிறகு தூக்கி அடக்கம் பண்ணாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மரித்தவனை மரித்தோர் அடக்கம் பண்ணட்டும். நம்ம இங்க இருக்கணும் தேவ சமூகத்துல. மரிக்காத இன்ப இயேசு ராஜாவை பார்க்க போயிடணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் நிறைய இருக்கு.
மணி 4 ஆயிருமே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சாப்பாடு பிற புளிச்சிடப்படாது. அல்லேலூயா சொல்லுங்க. அதனால நம்ம வாழ்க்கையில எதை காத்துக்கொள்ளணுமோ அதை காத்துக்கொள்ளுங்க. எதை உள்ள வைக்கணுமோ அதை உள்ள வைங்க. எதை வெளியே கொண்டு போகணுமோ அதை வெளியே கொண்டு போங்க. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில செய்து. நான் சின்ன பையன்மா, இங்க இருக்கிற எல்லாரும் 34 வயசுல யாரும் இருக்கலாம்? 34 வயசுல உங்களுக்கு வயசு எத்தனையா? 30 யா ஆத்தா, எனக்குள்ள ஒரு டிக்கெட்டு கிடக்க 34 யாரும் இருக்கீங்களா? இல்லை, இந்த 34 வயசு நான் உண்மையிலே சொல்கிறேன், நல்ல என்னை மாதிரி எங்கள் ஊரில் யாரையுமே ஆண்டவர் ஆசீர்வதிக்கலை. இன்னைக்கு எனக்கு பைபிள் வாசிக்க தெரியாது. 1 அதிகாரம் 2 அதிகாரம் தான் வாசிப்பேன். நான் ரட்சிக்கப்பட்ட உடனே 5.5 மாதம் அழுதேன். எனக்கு பைபிள் படிக்க கற்று தந்தது இயேசு. ஆமென் சொல்லுங்க. எனக்கு அவர் தான் டீச்சராக வந்தார். ஆமென் சொல்லுங்க. எனக்கு படிக்க தெரியுது. இன்னும் எங்கள் கம்பெனி கணக்குகளுக்கு எனக்கு பார்க்க தெரியுது. எல்லாமே மனக்கணக்கு தான். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். 12 வருஷம் 14 வருஷமா பயப்பட்டுக்கிட்டே இருக்கேன். ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருந்தே இருக்கேன். அவர் என்ன ஸ்டெப்பா உயர்த்திக்கிட்டே இருக்காரு. ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்கு நான் பக்கத்து வீட்டில் போய் பிச்சை எடுத்தேன். ஒருவேளை சாப்பாட்டுக்கு இதே ஆலங்குளத்து ஹோட்டலில் எத்தனையோ நாள் எச்சிலை நக்குனேன். யாருக்குமே தெரியும். எங்கள் அண்ணனுக்கு கூட தெரியாது நான் எச்சிலை நக்குனது. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் புரோட்டா கிடைக்கலன்னு எச்சிலை போய் நான் நக்குனேன். அந்த ஓனர் என்னை கைப்பிடிச்சு கொண்டு வந்து வெளியே விட்டாரு. இன்னைக்கு அந்த ஓனர் நானும் ஃப்ரெண்டு. அல்ல சொல்லுங்க. நம்ம டீ குடிச்ச இலவசம். ஆமென் சொல்லுங்க. அந்த பாஸ்டர் மாதிரி சொன்ன மாதிரி 22 டீயும் 11 பண்ட டீ வட சொல்ல. இது அன்பு நிமித்தம் வந்த டீ. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பு நிமித்தம் கிடைச்ச டீ, அன்பு நிமித்தம் கிடைச்ச வடை. ஆமென் சொல்லுங்க. நல்ல ஐக்கியத்தை. எந்த ஆலங்குளத்து பட்டணத்தில் ஹோட்டலில் எச்சிலை நக்குனோ அதே ஆலங்குளத்து பட்டணத்தில் இன்னைக்கு மாதம் குறைஞ்சபட்சம் 150 ஏழை மக்களுக்கு மாசம் இந்த கைனால் ஆகாரம் கொடுக்க தகப்பை ஆசீர்வதிச்சிருக்காங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆலங்குளத்து பட்டணத்துக்கு நான் போகும்போது ஒரு ரேஷனோட வேட்டியை எங்கள் அப்பா 2 கிழிச்சு மூட்டி தருவார். அந்த வேட்டியை கட்டிட்டு ஒரு ஓட்ட சைக்கிள், அந்த சைக்கிளில் மக்காடு கூட கிடையாது. அப்படிதான் நான் ஆலங்குளத்து தாலுகாக்குள்ளே உள்ளே போனேன். இன்னைக்கு ஆலங்குளத்தில் எந்த தெருவில் போய் கேட்டாலும் மதன் பில்டர்ஸ்ன்னு சொன்னா அங்க ஒரு இல்லம் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி பேர் புகழோட கர்த்தர் ஆசீர்வதிச்சு எப்போ தெரியுமா? 14 வருஷமா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே. போத நீ மட்டும்தான் படிக்கணும். அந்த தம்பி மட்டும்தான் கீபோர்டு போடணும். வேற நீங்களாம் என்ன புரியுன்னு தெரியல. என்ன சொல்லன்னு தெரியல. சரி, வேண்டாம். கவனிங்க, நல்லா கவனிங்க. நம்ம இப்படி இருக்கிறதுனால தான் ஆபிரகாம் தோண்டின துறவை பெலிஸ்தர் மூடுனதுனால அங்கே யாக்கோபு என்ன செஞ்சிட்டாரு? ஈசாக்கு என்ன செஞ்சிட்டாரு? அந்த துறவை தோண்டிட்டாரு. இன்னைக்கு ஆதியில இருந்த ஊழியத்தையும் ஆதியில இருந்த ரட்சிப்பையும் ஆதியில இருந்த கிரியைகளையும் நம்மளால வெளியே கொண்டாட முடியாததுக்கு காரணம் என்னன்னா, நம்மகிட்ட காவலும் இல்லை, அமைதலும் இல்லை, அமர்ந்திருக்கும் இல்லை. நம்ம செபத்தில் என்ன இருக்கு? பாவம் ஏற்பட்டுட்டு. அதனால தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் நம்மளை காட்டில் அவன் நினைச்சுதான் அதிகமாக பயன்படுறதுக்கு காரணம். எடுத்து வாசிங்க. 3 மாசத்தை வச்சு முடிச்சிருவோம். சங்கீதம் 79. எல்லாரும் பைபிளை புரட்டுங்க. தயவு செய்து எல்லாரும் பைபிளை புரட்டுங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து நல்லா சாப்பிடுவோம். எடுத்து வாசிங்க. சங்கீதம் 79. எல்லாரும் பைபிளை புரட்டுங்க. புதிய ஏற்பாட்டில் சங்கீதம் இருக்கு. அப்படியா? சரி, தெரியாது, அதான் கேட்டேன். பழைய ஏற்பாடு 720 பக்கம். சங்கீதங்களின் புஸ்தகம் 79 அதிகாரம் 1, 2, 3. நிதானமாக வாசிங்க. தேவனே, புறஜாதியார் உமது சுதந்திரத்தில் வந்து எந்தல வந்து. இப்போ இன்னைக்கு புறஜாதியார் எங்கே வந்துட்டான்? புறஜாதியார் எங்கே வந்துட்டான்? சபைக்குள்ள வந்துட்டான். அதான் பெலிஸ் அழகா சொன்னார். சபைக்குள்ள பாவம் வந்துட்டு பலிபீடத்தில் தேவ பிரசனம் போயிட்டு எல்லாம் போனதுக்கு காரணம்னா புறஜாதியார் எங்கே வந்துட்டான்? போங்க எல்லாரும் வீட்டை பார்த்து போங்க. ஆமேன். என்னையா கீபோர்டை சொல்லிட்டுங்கய்யா. என்ன அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பியாய வரட்டு தான் நம்ம வந்தோம். நீங்கள் பியாய் மாதிரியே முளைச்ச எப்படி? ஒன்று சாத்தானை துரத்துவோன்னு பாட்டு படிக்க நாம புறா மாதிரி முழிக்குதே. அல்லேலூயா சொல்லுங்க. தசனத்தை நல்லா கவனிங்க. சங்கீதக்காரர் தாவீது மூலமா ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, தேவனே புறஜாதியர் உமது சுதந்திரத்தில். அவன் இன்னைக்கு நம்ம சுதந்திரத்தில் வந்துட்டான்.
சத்துரு நம்ம சுதந்திரத்தில் வந்தனால தான் நம்ம சுதந்திரத்தை நினைச்ச முடியல, நம்மளால சுதந்திரிக்க முடியல. ஏன் சத்துரு நம்ம சுதந்திரத்துக்குள்ள வந்தான் அப்படின்னா, நாம சுதந்திரிக்கக்கூடியது ஏன் அவன் சுதந்திரிச்சான்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கு, நம்ம ஜெபத்துல என்ன இருக்கு, நம்ம ஆத்துமாவுல என்ன இருக்கு, நம்ம காவல் எங்க வைக்கல. சொல்லுங்க எல்லாத்திலும் காவல் இல்ல, அமர்ந்து இருக்கல. அதனாலதான் அவன் நம்ம சுதந்திரத்தை செஞ்சான், அவன் பங்கிடுறான். தொடர்ந்து வாசிங்க. 9 பரிசுத்த ஆளை என்ன தீட்டுப்படுத்தான். முதல்ல என்ன பண்றான் பாருங்க, தேவன் புறஜாதியரை 9 சுதந்திரத்து நம்ம சுதந்திரத்துக்குள்ள முதல்ல வாரான். ரெண்டாவது எங்க வாரான், ஆலயத்துல. ரெண்டாவது எங்க வர, நல்ல வாசிங்க. 9 பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி. எங்க தீட்டுப்படுத்தான், ரெண்டாவது எங்க தீட்டுப்படுத்தான், ஆலயத்தை. 2ஆம் நம்பர்ல தான் எங்க இருக்கு, எப்போ ஆலயத்தை. முதல்ல எங்க சுதந்திரம், நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம். போன 15 இந்த மாசம் 15 சுதந்திரத்துல கொண்டாடில என்னாச்சு, அதான் தெரியுமா? அப்படி சுதந்திரம் காந்தி தாதா 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 கவனிங்க, சுதந்திரம் கிடைச்சதா இல்லையா? அதே போல கிறிஸ்துவ பிள்ளைகளுக்குன்னு தேவன் என்ன செஞ்சாரு, நம்ம சுதந்திரமா இருப்பதுக்கு தாங்க 33 வருஷம் வாழ்ந்தாரு. 30 வருஷம் அமைதலா இருந்து 30 வருஷம் ஆத்மா அமர்ந்திருந்து அவர் வாழ்க்கைக்கு ஒரு காவல் வச்சு அவர் ஒரு ஜீவ ஊற்றை புறப்பட பண்ணி அந்த ஜீவ ஊற்றை உங்களுக்கு எனக்கு கற்றுக் கொடுத்து நான் 30 வருஷம் அமர்ந்திருந்த போல நீங்கள் வாழ்க்கையில் அமர்ந்துருங்க, ஒரு காவல் வச்சுக்கிடுங்க, ஜெபத்தில் உண்மையா இருங்க, 1 மணி நேரமாக விழித்திருக்க கூடாதுன்னு சீசர்கள்ட்ட போய் சொல்லி அந்த சீசர்களை ஜெபிக்க சொல்லி அந்த ஜெபமா நம்ம போனதுனால தான் என்ன செஞ்சுட்டான், எல்லா பயிலும் திருட்டு பயில என்ன செஞ்சுட்டான், மாறிட்டான். அதே போல நம்ம வாழ்க்கை இருக்கிறதுனால தான் ஆண்டவர் மறுபடியும் நம்ம சொல்ல, நம்ம சுதந்திரத்தை அவன் பறிக்க அப்படின்னா நம்ம சுதந்திரம் யார் கையில இருக்கு, யார் கையில இருக்கு, புறஜாதி கையில இருக்கு. அதனால நம்ம சுதந்திரத்தை சுதந்திரிக்க முடியல, நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியல. நம்மளை காட்டில அவன் நல்லா இருக்கான் தெரியுமா? இங்க கற்பத்தின் கணிக்க 10 வருஷம் ஜோம் பண்ணுவா, அவன் கல்யாணம் முடிஞ்ச 3ஆம் பக்கமே பிள்ளை பார்த்துருக்கான். கற்பத்தின் கனி